பராசக்தி அன்னையை போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம அகத்தியர் ஐயா அருளுரையை ஏற்று மகாகாலேஸ்வரர் அருளி உள்ள உன்னதமான தியான நிலைகளை, சக்கர தியான நிலைகளை ஏற்று வருகின்றோம். 49 தினங்கள் தியான நிலைகளை மகாகாலேஸ்வரர் ஐயா அருளி இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். நாம துவங்கி அதுக்குள்ள 7 நாள் முடிஞ்சிருச்சு. மூலாதார சக்கரத்தினை தூய்மையுறுத்தும் அற்புதமான பயிற்சிகளை எல்லோருமே ஏற்றிருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். சில அற்புதமான விஷயங்கள் இதுல நடந்திருக்கு. இந்த ஒரு வாரத்துல இந்த மூலாதார பயிற்சிகளை ஏற்கும் பொழுது உருவான சில அற்புதமான விஷயங்கள் அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். மேலும் இப்போ அடுத்த வாரம் ஏற்க வேண்டிய சுவாதிஷ்டான பயிற்சிகளினுடைய அற்புதங்கள் என்ன, அது என்னெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கறத கால பைரவரையா ஒரு 2 நாட்களாகவே பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை பற்றி பல அற்புதமான தகவல்களை அருளி இருக்கிறார். அதையும் இப்பொழுது நாம எல்லாருமே பகிர்ந்துக்கலாம். இறைவனினுடைய அருள் இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால ஏற்கவே முடியாது. இது யாருக்குமே கிடைக்காது. எவ்வளவு அற்புதமான விஷயம். ஒவ்வொருவருடைய தேகத்திலும் இறங்கி தெய்வங்களே தூய்மைப்படுத்தி சக்கரங்களை சீரமைத்து இதுக்கு ஆதி பராசக்தி அன்னைக்கு, ஆதிசக்தி அன்னைக்குதான் நன்றி சொல்லணும். அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் தெய்வங்கள் எல்லாருமே மகாகாலேஸ்வரர் வழங்கிய அந்த அற்புதமான யோக பயிற்சிகள், தேகத்திற்கான பயிற்சிகளை எல்லாம் ஏற்று இந்த நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம இந்த மூலாதார சக்கரத்தினை ஒரு வாரமாக தூய்மைப்படுத்திய பயிற்சிகள் எல்லாம் எல்லோருமே ஏற்றோம். இதனுடைய பலன் என்ன, என்ன நடந்தது, என்ன தொடர் செயலாக என்ன நடக்க போகிறது அப்படிங்கறது ரொம்ப அற்புதமாக ஆதி மூல கணபதியே குறிப்பிட்டிருக்கார். அவர் என்ன பார்த்த ஒவ்வொருத்தருடைய தேகத்திலையும் என்ன மாதிரி கழிவுகள் எந்தெந்த இடத்துல எப்படி இருந்தது, அதை எப்படி அவர்கள் அகற்ற முனைகிறார்கள். அதாவது துவக்கம் தான் இது. கழிவுகள் நம்ம பல பிறவிகளா தேக்கி வச்சிருக்கோம். இந்த பிறவியிலே எவ்வளவு கழிவுகளை தேக்கி வச்சிருக்கோம். சோ அவங்க கழிவுகளை அகற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கழிவுகளையும் அகற்றும் பொழுது என்ன நடக்கின்றது, எந்த தேகத்துல என்ன மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு ஒரு அழகான அட்டவணையே கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம தோப்புக்கரண பயிற்சியை ஏற்றோம் இல்லையா? அந்த தோப்புக்கரண பயிற்சியை ஏற்கும் பொழுது நமது தேகம் முழுவதுமே அப்படி அமர்ந்து எழுந்துக்கும் பொழுது அவ்வளவு ஆற்றல்கள் மேல ஏறியதாக கூறுறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி அதற்கான மூலாதார சக்கரத்தில் உள்ள கழிவுகள் போன வாரமே குறிப்பிட்டிருந்த மாதிரி 1225 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு, அதற்கும் மேலவும் நுண்ணிய சக்கரங்கள் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. 7 சக்கரங்களை நம்ம வகுத்து பார்த்தோம்னா, டிவைட் பண்ணோம்னா 1225 டிவைடட் பை 7 அப்படின்னு போட்டீங்கன்னா 175 சக்கரம் வருது. மூலாதார சக்கரம் மட்டுமே இந்த தேகம் முழுவதும் வெவ்வேறு இடங்கள்ல 175 மூலாதார சக்கரங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. நாம ஏற்றுக்கிட்ட அந்த பயிற்சிகளின் மூலம் என்னென்ன கழிவுகள் நம்ம தேகத்துல இருந்தது, அதை எப்படி அவர்கள் நீக்கி தூய்மை உறுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத ஒரு அட்டவணையா குறிப்பிட்டிருந்தாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம முதல் 5 தினங்களுக்கு நாம நில தேகம், நீர் தேகம், வாயு தேகம், அக்னி தேகம், ஆகாய தேகம் அப்படின்னு தனித்தனியா 5 தேகங்களையும் பிரிச்சு அதில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தினை தூய்மையுறுத்தும் செயல் என்பது நிகழ்ந்தேறியது. தொடர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கும் எல்லா சக்கரத்தையும் அலைன் பண்றது, ஒன்னோடு ஒண்ணு இணைத்து வெவ்வேறு திசைகள் இருக்கக்கூடியவற்றை இணைத்து பிணைத்து ஒற்றை ஆற்றலாக, நல்ல வீரியமான ஆற்றலாக உருமாற்றக்கூடிய அற்புதமான செயல்களை ஆதி மூல கணபதியும் மற்ற அனைத்து தெய்வங்களும் நமக்கு இறங்கி செயலாற்றி இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முதல் தினம் நாம் ஏற்ற பயிற்சி என்பது நில தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தினை தூய்மையுறுத்தும் பயிற்சி அப்படிங்கிற பயிற்சியை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம். ஐயா ஆதிமூல கணபதி என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னாக்கா, நிலதேகத்தில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தில் எந்த மாதிரியான கழிவுகள் தேங்கி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபம், வெறுப்பு, ஆத்திரம், எரிச்சல், பொறாமை, இயலாமை போன்ற உணர்வுகளின் கலவை அப்படின்னு சொல்றாரு. அதாவது
பல பிறவிகளாக இருக்கலாம், அல்லது இந்த பிறவியிலேயே நம் வாழ்நாளின் துவக்கம் முதல் நம்ம எத்தனையோ பேர் மேல கோபப்பட்டிருப்போம், எரிச்சல் பட்டிருப்போம், வெறுப்பு உணர்வு நமக்குள்ள வந்திருக்கும், பொறாமை குணம் அதிகரிச்சிருக்கலாம். சில நேரத்துல இயலாமை, இதை செய்ய முடியலையே, இதை அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு ஒரு இயலாமை குணம், அதையெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள போட்டு அடக்கி வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான பதிவுகள் எல்லாமே எங்க இருந்தது அப்படின்னாக்கா, நில தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தில் கழிவுகளாக அவையாவும் அடைப்புகளாக இருந்தது. மூலாதார சக்கரம் வீரியமாக இயங்க முடியாமல் பல தடைகள் உருவானதற்கு மூல காரணமே இந்த மாதிரியான குணநலன்களை நாம மூலாதார சக்கரத்தில் கழிவுகளாக தேக்கி வைத்திருந்ததுதான் காரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. கோபம், வெறுப்பு, ஆத்திரம் எல்லாமே ஒரு தீய குணநலன் தான். இதை நம்ம அறியாமலே இந்த உணர்ச்சி வசப்படும் பொழுது, கோபம்ங்கிறது ஒரு உணர்ச்சி தான். கோபத்துல நம்ம நிறைய பேசிடுவோம், இல்ல கோபத்தை அடக்கி வச்சுப்போம், நிறைய விஷயங்கள் நடக்கும். வெறுப்பு உணர்ச்சியை காட்டுவோம், காட்டாம இருப்போம். எரிச்சல், பொறாமை, இயலாமை போன்ற பல குணநலன்களை நாம உள்ள தேக்கி வைத்ததன் காரணமாக உருவான கழிவுகள் எல்லாமே மூலாதார சக்கரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய உன்னதமான எரிபொருளினை வரவிடாது தடுத்து கொண்டே இருக்கிறது. ஏன் நமக்கு மூலாதாரம் வீக்கா இருக்கு, ஏன் நமக்கு நல்ல சக்தி இந்த தேகத்துல இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான காரணத்தினை ஐயா அற்புதமாக குறிப்பிட்டிருந்தாரு. நம்ம தொடர் செயலாக சக்கர தியானங்களை ஏற்பதினால் உருவாகும் பலன்கள் குறித்தும், ஒரே ஒரு நாள் தான் நம்ம நிலதேகத்துக்கு உரித்தான அந்த மூலாதார சக்கரத்தினை தூய்மையுறுத்தும் பயிற்சி ஏற்றிருக்கோம். தொடர்ந்து இன்னும் பல பயிற்சிகள் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதன் மூலமாக என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொடர் பயிற்சிகளின் மூலம் ஒவ்வொரு உணர்வுகளும், அந்த தீய உணர்வுகளும், அதன் மூலம் உருவாகிய கழிவுகளும் அன்பு எனும் மலராக மலர துவங்கி உள்ளது அப்படின்னு ஆதிமூல கணபதி கூறியிருக்காரு. கணபதி அப்படின்னாலே அன்பு, அன்பின் மறு வடிவம் ஆதிமூல கணபதி. ஒவ்வொரு உணர்வுகளையும், ஒவ்வொரு உணர்ச்சிகளினால் உருவான அந்த அமில கழிவுகளை அவர் தூய்மைப்படுத்தி அதை அன்பு எனும் மலராக மலர்த்தி வருவதாக குறிப்பிட்டிருந்தாரு. முதல் நாள் பயிற்சிகளை ஏற்றவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க என்ன நடந்தது அப்படின்னு. முதல் நாள் எனக்கும் சில பழைய கோப உணர்வுகள், ஏதோ ஒரு சில இதெல்லாம் மறந்து போயிட்டோம்னு நினைச்சோமே, இது எப்படி வந்தது அப்படின்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு நடந்ததே நம்மளுக்கு என்னுடைய நினைவிலே இல்ல, நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு அது வெளிப்பட்டது. இதுக்கு என்ன காரணம் தெரியல. அப்புறம்தான் ஐயா கிட்ட கேட்கும் பொழுது, இந்த மாதிரியான கழிவுகள் வெளியேற்றம் அடையும், அதைத்தான் நீ பார்த்த அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த முதல் தினத்திலேயே நம்ம இறுதியாக ஏற்கக்கூடிய மாலை 6 மணிக்கு ஏற்கக்கூடிய அந்த பயிற்சியின் பொழுதே யாரை பற்றியெல்லாம் எனக்கு வெறுப்போ ஒரு கோப உணர்வோ இருந்ததோ அவர்கள் மீது ஒரு அன்பு மலர்ந்ததை நன்றாக உணர்ந்தேன். இது எல்லாருமே உணர்ந்து இருக்கலாம், அதற்காக தான் நான் இதை எடுத்து சொல்றேன். யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது நாள் நம்ம நீர் தேகத்திற்கு உரித்தான அந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? அப்போ நீர் தேகத்தில் என்ன மாதிரி கழிவுகள் உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காங்க. குழப்பம், பயம், கவலை, தயக்கம், எதிர்பார்ப்புகள், தெளிவற்ற சிந்தனை, முடிவு எடுக்க முடியாத மனநிலை அப்படின்னு ரொம்ப அழகா துல்லியமா எல்லாமே ஆதிமூல கணபதி குறிப்பிட்டிருக்காரு. பல நேரங்கள்ல நமக்கு குழப்பம் வந்திருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியல, பயம் வந்திருக்கும், ஒரு பெரிய கவலை வந்திருக்கும், எதையாவது செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய தயக்கம் ஏற்பட்டிருக்கும், எதையும் ஒண்ணு எதிர்பார்த்திருப்போம், அது நடந்திருக்காம இருந்திருக்கும், தெளிவற்ற ஒரு சிந்தனை நம்ம குழப்பி இருக்கும், ஒரு முடிவை எடுக்கிறது, இது சரியா அது சரியா, எடுக்கலாமா வேண்டாமா, இத மாதிரியா எல்லாமே குழப்ப வகைகள் தான். பயம், இந்த உணர்வு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வகை உணர்வுகள் தான். இதெல்லாம் உணர்ச்சியா மாறும் பொழுது அந்த ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுத்திருக்கும் இல்லையா? இந்த குழப்பத்துல இருக்கும் பொழுது ஒரு பயம் உணர்வு ஏற்படும் பொழுது அந்த உணர்ச்சியா மாறி ஒரு விதமான அமிலம் நமது உடலிலே சுரக்கப்பட்டிருக்கும். அந்த அமிலங்கள் எல்லாமே நீர் தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தில் தான் போய் பதியுது அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. இப்ப அதை தூய்மைப்படுத்துறாங்க அப்படின்னும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, மெல்ல மெல்ல நமக்குள் பல காலமாக தேங்கி இருந்த பய உணர்வுகள், குழப்பம், கவலை, தயக்கம் போன்ற எல்லா உணர்வுகளும், எல்லா உணர்ச்சிகளினால் உருவான அமிலங்களும் முழுமையாக நீக்கப்பட்டு அனைவருக்கும் என்ன மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, மெல்ல மெல்ல தெளிந்த மனநிலை என்பது மலர்ச்சி அடையும்
அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. தெளிந்த மனநிலை. நீர்தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரம் தூய்மை அடைந்து விட்டால் தெளிந்த மனநிலை எல்லா நேரத்திலையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதா ரொம்ப அற்புதமான விஷயம். தொடர் செயலாக நாம் ஏற்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளின் மூலமும் இது நமக்கு கட்டாயமாக அருளப்படும் அப்படின்னு அகத்தியர் ஐயாவை குறிப்பிட்டிருக்காரு. மூன்றாவது தேகமாக நாம பார்த்தது வாயு தேகம் இல்லைங்களா? மூன்றாவது நாள் முழுவதும் 7 முறை நாம் செய்த பயிற்சிகள் எல்லாமே வாயு தேகத்திற்கு உரித்தான பயிற்சிகள். வாயு தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தில் எந்த மாதிரியான அமில கழிவுகள் தேங்கி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீய பழக்க வழக்கங்கள், விட முடியாத குணநலன்கள், அதாவது இந்த போதை பழக்கம், புகைப்பிடித்தல், அந்த மாதிரியான குணநலன்களும் இருக்கலாம். சில பேருக்கு சில பொருட்கள் மீது ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொருள் ஒரு காஃபி குடிச்சாதான், எனக்கு காலையில இருந்தனே காஃபி குடிச்சாதான் அப்படிம்பாங்க. அது ஒரு சின்ன அடிக்ஷன் தான். அது மாதிரி சில பொருட்கள், அந்த பொருள் என்னுடையதுதான், எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன். சில உணவுகளின் மீது இருக்கலாம். சில செயல்பாடுகள், நாம செய்யற சில செயல் தான் கரெக்ட், இது இப்படிதான் செய்யணும், இதை செஞ்சே ஆகணும், இதை செய்யாம ஒரு நாள் விடக்கூடாது அப்படிங்கிற சில பல எண்ணங்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னாக்க, விட முடியாத குணநலன் அடிக்ஷனா ஆயிட்டு நம்மளுடைய வாயு தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தில் கழிவுகளாக பதிந்திருக்கு அப்படின்னு ஆதிமூல கணபதி விளக்கம் கொடுக்கிறார். தொடர்ந்து நாம இந்த தோப்பு கரணத்தை அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தோப்பு கரணம் இல்லையா? மூன்றாவது வாயு தேகத்துக்கு தான் அதிகமான எண்ணிக்கையில 21 தோப்பு கரண பயிற்சிகளையும் ஏற்க சொல்லியிருந்தாரு. இதற்கு பிறகு மெல்ல மெல்ல என்ன நிலை உருவாகும், இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து எல்லைகளையும் பற்றுகளையும் உடைத்து கடந்து பயணிக்க உதவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கழிவுகளை நீக்க நீக்க பல எல்லைகள், அதாவது இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும், இதுதான் கரெக்ட் அப்படிலாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அந்த எண்ணம் எல்லாம் உடைக்கப்பட்டு, இது இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, இது என்னுடையதுதான் அப்படின்னு பல எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அந்த எண்ணங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு, விடவே முடியாது நாம நினைச்ச பல குணநலன்களையும் நம்மிடமிருந்து கணபதி ஐயாவே எல்லாத்தையும் மெல்ல மெல்ல நீக்கி விடுவார். அதுதான் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை. மெல்ல மெல்ல இது நடக்கும், நடக்க துவங்கி விட்டது அப்படிங்கறதா சத்தியம். வாயு தேகத்தில் விட முடியாத பல பழக்க வழக்கங்கள் நம்மள இருந்து மெல்ல மெல்ல இனி விடுவிக்கப்படும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்கார். அடுத்தது அக்னி தேகம். அக்னி தேகத்துல பாத்தீங்கன்னா, உறவுகள், பந்தங்கள், நண்பர்கள், மற்ற மனிதர்கள் ஆகியோர்களின் மூலம் உருவாக்கப்பட்ட துன்ப நிலைகளின் பதிவுகள் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அக்னி தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க உயிர் தேகத்துல ஒரு உயிர்வு இன்னொரு உயிருக்கு துன்பப்படுத்துறாங்க இல்லையா? ஒரு உயிர் இன்னொரு உயிரை எப்படி துன்பப்படுத்த முடியும் அப்படின்னா, சொற்களால், செயல்களால் எல்லாம் துன்பப்படுத்த முடியும். அதே மாதிரி நாம பெற்றுக்கொண்ட பல துன்ப நிலைகள், நாம் பிறருக்கு அளித்த பல துன்ப நிலைகள், இது எல்லாமே பதிவுகளாக அக்னி தேகத்தில் உள்ள மூலாதாரத்தில் பதிந்திருக்கும், கழிவுகளாக பதிந்திருக்கும் அப்படின்னு ஐயா கணபதி ஐயா குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஆதிமூல கணபதி இதற்கான தீர்வு, நாம் ஏற்றுக்கொண்ட இந்த பயிற்சிகளின் மூலம் மெல்ல மெல்ல என்ன நடக்கும்னா, அனைத்தும் மாயை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புரிதல் உருவாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் உறவுகள் அனைத்துமே சீரடைய துவங்கும், தூற்றியவர்கள் யாவருமே போற்ற துவங்குவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம கிட்ட அவங்க மேல நாம வச்சிருக்க, அவங்க அன்னைக்கு அப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க நம்மளை இப்படி பண்ணாங்களே அப்படின்னு நாம வச்சிருக்க உணர்வுகள், ஐயோ நாம அவங்களை அன்னைக்கு அப்படி பேசிட்டோமே, நாம அன்னைக்கு அப்படி எல்லாம் செய்யட்டோமே, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், அப்படிப்பட்ட உணர்வு அலைகள், இது எல்லாமே கழிவுகளாக அக்னி தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தில் பதியப்பட்டு இருந்ததாகவும் அவற்றை மெல்ல மெல்ல நீக்க துவங்கி இருக்கிறேன் என்று ஆதிமூல கணபதி கூறியிருக்கிறார். இதன் மூலம் என்ன, இது எல்லாமே மாயைதான், உறவுகளே மாயைதான், நண்பர்கள் எல்லாமே மாயை, இறைவன் ஒருவரே நிரந்தரமானவர், அவரை சென்று அடைவதற்கு எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற தத்துவம் நமக்கு புரிய துவங்கும் பொழுது, இந்த குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பலமிடமிருந்து மெல்ல மெல்ல நீங்கி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஐந்தாவது ஆகாய தேகம். இந்த ஆகாய தேகத்துல கூட என்ன நடக்குது, சகசிரார ஆற்றல்கள் ஒழியக்கூடிய அந்த ஆகாய தேகத்துல கூட மூலாதார சக்கரத்துல சில கழிவுகள் இருக்கும். என்ன மாதிரி கழிவுகள்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அனைத்தும் ஞானம் சார்ந்தது. ஞானம் என்றால் என்ன, இறைவனை எப்படி அடைவது, நான் செல்லும் பாதை சரியானதா,
உயிரினை ஒடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, மனம் ஒடுங்க வேண்டும். மனம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, அதை எப்படி ஒடுக்குவது, எனக்கு பிறவாமை கிடைக்குமா, ஞானம் கிடைக்குமா, நான் பெற்றது பூரண ஞானமா, நான் அடைந்த குரு நல்ல குருவா, நான் செல்லும் பாதை என்னை இறைவனிடம் கொண்டு சேர்க்குமா, இதே மாதிரி ஆன்மீக சம்பந்தமான பல கேள்விகள் நமக்குள் உருவாகி உருவாகி அதன் மூலம் சில பல குழப்ப நிலைகள் உருவாகி அவையாவுமே ஒரு பதிவுகளாக சென்று ஆகாய தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தையே அடைத்து விடுகிறது அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. இப்ப நாம ஏற்றுக்கொண்ட இந்த பயிற்சிகள், தூப்புக்கரண பயிற்சி மற்றும் நம்ம ஆகாய தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரம் தூய்மை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து ஏற்றுக்கொண்ட மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இவை யாவுமே என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேகம் பொலிவடைந்தாலே போதும், தீர்க்கமான தேக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளையும் ஏற்பதன் மூலம் மூலாதாரம் வலுவடையும். சுழுமுனை நாடி என்பது பூரணத்துவம் பெற்று உயிர் சக்தி எனப்படும் அந்த குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தி மெல்ல மெல்ல மூலாதாரத்திலிருந்து மேலேற்றம் அடைந்து சகசிராராவை தீண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமது உயிராற்றல் என்பதே சகசிராராவை தீண்டு விட்டால், நமது உயிரே ஆன்மாவோடு ஒடுங்கிவிட்டால் அனைத்துமே நமக்கு புலப்பட்டு விடும். ஞானம்னா என்னன்னு அடுத்த கேள்வியே உதிக்காது. ஏன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு நாம் அனுபவித்தால்தான் அது நமக்கு பூரணத்துவமாக அது கிடைக்கும். என்னதான் அடுத்தவங்கள்ட்ட கேட்டு என்னதான் பயிற்சிகள் செய்து எதையும் செய்து கொண்டே இருந்தா கூட, ஒரு லட்டுங்கிறது இனிப்பா இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா கூட அதை வாங்கி நாம சுவைத்து பார்த்தால் தானே அதனுடைய இனிப்பு சுவையை பத்தி தெரியும். அதே மாதிரி நமது உயிராற்றல் சகசிராராவுக்கு மேலேற்றம் கண்டு ஆன்மாவோடு ஒடுங்குகின்ற தருணத்தில் பூரணமான ஞானம் சித்தித்து விடும். அதற்கு பிறகு இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு உதிக்காது. ஏற்கனவே கேள்விகளால் உருவாகி இருக்கக்கூடிய அந்த பதிவுகள், கழிவுகள் யாவுமே பூரணமாக நீங்கி சக்கரம் தூய்மையாக இயங்க துவங்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக கொடுத்திருக்காரு. இந்த அட்டவணை உங்களுக்கு விரைவில் பகிரப்படும். இதே போல இது மூலாதார சக்கரத்துக்கு உரித்தானது. இதே மாதிரி இத முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம இதை குறிப்பிட்டு பார்த்திருக்கலாமே அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. இப்போ அடுத்து சுவாதிஷ்டான பயிற்சிகளை ஏற்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கால பைரவர் ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. அதையும் நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ரொம்ப அற்புதமான தகவல் ஒண்ணு பகிர்ந்துக்கிறேன். நான் முதல் நாள் தியானத்துல 7 முறையும் செய்து முடித்த பிறகு 2வது நாள் காலையில விடிகால 6 மணிக்கு பயிற்சிகள் செய்யும் பொழுது என்னுடைய இடதுபுறம், அதாவது இடதுபுறம் தான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஹயக்ரீவ மகரிஷிகள் அமர்ந்த மாதிரி எனக்கு ஒரு காட்சி கிடைச்சது. எனக்கு மெய் சிலிர்த்துது. ஹயக்ரீவ மகரிஷிகள் அந்த குதிரை முகத்தோட, அவருக்கு சிரம் தாழ்த்தி ரொம்ப நன்றி சொன்னேன். ஐயா, இங்க அமர்ந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் உன்னுடைய வலது புறத்திலையும் சற்றே திரும்பி பார் அப்படின்னு சொன்னாங்க. மெல்ல உணர்வுகளாலேயே அப்படியே திரும்பி பார்க்கிறேன், வலது புறத்திலேயே ஹயக்ரீவ மகரிஷிகள் உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன 2 ஹயக்ரீவ மகரிஷிகளா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்க ஹயக்ரீவ மகரிஷிகள் கிடையாது, நாங்கள் இருவருமே அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்வினி குமாரர்கள் என்ற வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை தவிர வேற எதுவும் தெரியாது. ஏதோ அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரியவர்கள், அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்கள் இருவருமே சூரிய தேவரின் புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இருவருமே மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது தேவர்களுக்கே நாங்கள் மருத்துவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2 புறமும் அவர்கள் இருவரும் அமர்ந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். சத்குரு அகத்திய மகரிஷிகள் ஐயா சும்மா இருப்பாரா, என்னெல்லாம் முடியுமோ அனைத்தையும் நமக்காக, ஒரு பச்சை குழந்தைக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு தெய்வம் அல்லவா அவரு. அகத்திய மகரிஷிகள் குறிப்பிட்டிருந்தாராம், தேகத்தில் உள்ள கழிவுகளை எல்லாம் நான் நீக்குவேன், அதனால அவங்களுக்கு உடல்ல உபாதைகள் ஏற்படலாம், வலிகளும் வேதனைகளும் ஏற்படலாம், நீ சென்று அவர்களுக்கு மருத்துவம் பார், வலிகளையும் வேதனைகளையும் நீக்கு. இப்ப முதன்மையாக அந்த வேலையை செய்துவிட்டு பின்னர் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் உரித்தான சில மருத்துவங்களையும் அவர்கள் குறிப்பிட போவதாக சொல்லியிருந்தாங்க. முதல்ல இப்ப நம்ம தோப்புக்கரணம் போடுறோம் இல்லையா, தோப்புக்கரணம் போடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்குமே தெரியும், முதுகு வலி ஏற்படலாம், அந்த கால், தொடை, முட்டி இதெல்லாம் வலிக்கலாம், ரத்தம் கட்டிக்கலாம். தொடர்ந்து நிறைய தோப்புக்கரணம் போட்டு பயிற்சிகள் இல்லாதவர்களுக்கு இதெல்லாம் நடக்கலாம். சோ இதே மாதிரி வலிகள் எல்லாம் எனக்கு சிறு வலிகள்லாம் இருந்தது, லைட்டா முதுகுல, கால்ல. அப்படியே பிரார்த்தனையிலே இருக்கிற அவரு 2 அஸ்வினி தேவர்கள் கிட்ட இருந்தும்
ஒரு பச்சை வர்ண ஒளி வந்தது. அதுவும் எப்படின்னா, இன்ஃபினிட்டி சொல்லுவோம். அந்த 8 வந்து கவுத்து போட்ட மாரி இன்ஃபினிட்டி சிம்பல் இப்படி வருது இல்லைங்களா? அது மாரி இந்த புறத்துல இருந்து ஒரு சர்க்கிள் மாரி இப்படி வந்து, இங்கேருந்து ஒரு சர்க்கிள் வந்து இப்படி ஆற்றல் இப்படி போயிட்டு இருக்கு. 8 மாரி இப்படியே போயிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து இந்த பக்கம் ஆற்றல் வருது, இவங்க கிட்ட இருந்து ஒரு ஆற்றல் வருது. அது வந்து நல்ல பச்சை இலைகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த கிரீன் லீஃப் கிரீன் சொல்ல அந்த கலர்ல ஒரு ஒளி அப்படியே 8 மாதிரி போய்க்கிட்டே இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாவும், ஆனந்தமாவும் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறையும் அந்த யூடியூப்ல நம்ம அந்த இத போட்டுட்டு, "வல்வினைகள் போக்கின்னு" ஆரம்பிச்ச உடனே 2 பேரும் பக்கத்துல வந்து உட்கார்றத நல்லா உணர முடிஞ்சுது. ஐயா எல்லாருக்கும் பண்ணுங்க, உதவி செய்யுங்க, எல்லா தேகங்களையும் பொலிவுற செய்யுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும் பொழுது, எல்லாருக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சத்தியம் குடுத்தாங்க. ஒரு சின்ன அருளுரை கூட குடுத்திருக்காங்க. அதையும் நம்ம விரைந்து பகிர்ந்துக்கலாம். அதாவது எதற்காக உங்களுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு க்ஷணமும் நீங்க இந்த 5 நாழிகைகளுக்கு ஒரு முறை உட்கார்ந்து இந்த பயிற்சியை ஏற்கும் பொழுது, உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இன்னும் தெளிவா சொல்லிட்டதுனால, நீங்க கற்பனையில கூட பார்க்கலாம். ஒரு உணர்வு நிலையில ஆழமா பார்த்தீங்கன்னா, இடதுபுறமும், வலதுபுறமும் அஸ்வினி குமாரர்கள் குதிரை முகத்தோடு ஒளியாக ஒரு 2 தேகங்கள் அமர்ந்திருப்பதை பார்க்க முடிந்தது. நீங்க வந்து அந்த ஒரு உணர்வுல ஏற்றுக்கிட்டீங்கன்னா கூட போதும். ஒரு பச்சை வர்ணம் உங்களுக்குள்ள பாயும். அனைவருக்கும் அகத்தியர் ஐயா குறிப்பிட்டிருக்கார். யாரெல்லாம் இந்த பயிற்சிகளை விடாமல் தீர்க்கமாய் செய்கிறார்களோ, அவர்களது தேகங்களில் உருவாகும் வலிகளையும், வேதனைகளையும் சென்று நீக்குவாயாக அப்படின்னு அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறதுனாலையும் நாங்க அதன் பொருட்டே ஒவ்வொருவரினுடைய அருகிலும் நாங்கள் இருவரும் ஆற்றலாக அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமே செய்யக்கூடிய பயிற்சிகள்ல நாளையில இருந்து நம்ம சுவாதிஷ்டான பயிற்சிகளை ஏற்க போறோம். ஒவ்வொரு முறையும் நீங்க அமரும் பொழுது அஸ்வினி தேவர்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்து நீங்க செய்யக்கூடிய பயிற்சிகளின் மூலம் உருவாகும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உதவுவார்கள். உடலில் ஏற்படும் சிறு சிறு வலி வேதனைகளை பூரணமாக நீக்குவார்கள். ஏன்னா 2வது நாள் அவங்க சொன்னது, 3வது நாள் தான் நம்ம வந்து அதிகபட்சமான எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லையா? அப்ப ரொம்ப வலிக்கும்னு நினைச்சேன். சுத்தமா வலியே இல்ல. 4வது நாள் காலையில எழுந்துக்கும் பொழுது அந்த அளவுக்கு உடல்ல சாதாரண நாள்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கழுத்து வலி, முதுகு வலி கூட இல்லாம அவ்வளவு தீர்க்கமா உடல் ரொம்ப ஆரோக்கியமா பொலிவா இருந்ததை வந்து உணர முடிஞ்சது. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் இது ரொம்ப சத்தியம். ஒரு வாரமாகவே சின்ன சின்ன முதுகு வலி எல்லாம் இருந்தது. இதெல்லாம் எப்படி மாயமாய் மறைந்ததுன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்பிக்கைதான், அவங்க கொடுத்த அந்த ஆற்றல் தான். இதுதான் பரிபூர்ணமாக ஒரு சாட்சியாக நான் வந்து ஏற்றுக்கொண்டேன். உங்க எல்லோருக்குமே அஸ்வினி தேவர்கள், அவங்க அஸ்வினி குமாரர்கள், சூரிய புத்திரர்களாக இருக்கக்கூடியவர்கள் பரிபூர்ண ஆற்றல்களை பகிர்ந்து அனைத்து கழிவுகளும் நீங்கிட உதவுவார்கள். தேகம் பொலிவுற வலி வேதனைகள் நீங்க கட்டாயமாக உதவுவார்கள். அனைவரும் உணர்ந்து இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது வந்து சுவாதிஷ்டான சக்கரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்க. அவ்வளவு விஷயங்கள், அது அவ்வளவு இப்ப கூட ஷேர் பண்ண முடியாது. நான் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் ஷேர் பண்றேன். சுவாதிஷ்டான சக்கரம்ங்கிறது ஏன் கால பைரவர் அதை ஏற்றுக்கொண்டார்? சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மை ஊத்தும் பணியை கால பைரவர் ஏன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான விளக்கங்கள்லாம் அழகா கொடுத்திருக்காரு கால பைரவர் ஐயா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமா வந்து சுவாதிஷ்டானம்னா என்ன அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். சுவாதி பிளஸ் அஷ்டானம் அப்படிங்கிற அந்த வேர்டை பிரிச்சுட்டா இயற்கை பிளஸ் இருப்பு நிலை அப்படின்னு சொன்னார். சுவாதி அப்படின்னா நம்ம என்ன சொல்ல, சுவாதீனமா அவங்க செய்யறாங்க, அப்படியே வராங்க போறாங்க, சுவாதீனமா இருக்காங்க அப்படின்னா இயற்கையா இருக்காங்க, ரொம்ப நேச்சுரலா இருக்காங்க, நார்மலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் வருது இல்லையா? சோ இயற்கை அப்படின்னு குறிப்பிட்டாரு. அடுத்த வேர்டுக்கு வந்து இருப்பிடம் அப்படின்னு அஷ்டானம், வீற்று இருக்கும் இருப்பிடம், இயற்கை இருக்கும் இருப்பிடம் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தாங்க. இயற்கை அப்படின்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா சக்தி தான். இயற்கைனா ஒரு ஆற்றல் தான். இயற்கைனாலே ஆதிசக்தி தான். ஆதிசக்தினாலே உயிர் ஆற்றல் தான். அப்போ நம்ம தேகத்துல இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல்களை பாதுகாக்கக்கூடியவர் யாரு? சக்தி பீடங்களை பாதுகாப்பவர் யாரு? கால பைரவர் இல்லையா? அதனாலதான் அவர் வந்து நமக்கு சுவாதிஷ்டான உதவுவதாக குறிப்பிட்டு இருந்தார். இன்னும் ஒரு அற்புதமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப 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 அற்புதமான தகவல்கள் தான் இதெல்லாம். எங்க போய் தேடினாலும் கிடைக்காது. தெய்வங்களே வந்து இவ்வளவு அருள்மழை பொழியிறாங்க அப்படிங்கும்போது எல்லாம் நம்ம எல்லாருமே புண்ணிய ஆத்மாக்கள் தான். ஐயா என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னாக்கா, ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் உயிர் ஆன்மா அப்படின்னு இருவேறு நிலைகள் இருக்குது. ஆன்மாவில் இருந்து உயிரானது பிரிந்து வந்து இந்த தேகத்துல தனித்து இயங்கி தேவைகளை ஆசைகளை நிறைவேற்றி பின்னர் ஆன்மாவோட ஒடுங்கி
பிறவா நிலையை எய்துகிறது. இது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் நம்ம பயிற்சிகள் மூலமாக உயிரும் ஆன்மாவும் ஒடுங்கதான் எல்லா பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த ஆன்மாவில் இருந்து உயிர் பிரிந்து வரும் பொழுது தனித்து செயலாற்ற முற்படுவதே மனித தேகத்தில் மட்டும்தான். வேற எந்த ஒரு விலங்கினமாகட்டும், எந்த ஒரு தேகத்திலும் ஆன்மாவும் உயிரும் தனித்து இயங்குவதில்லை. ஆன்மாவும் உயிரும் தனித்து, ஆதி சிவனும் ஆதிசக்தியும் தனித்து இயங்கினால்தான் எல்லா பற்றுகளும் ஆசைகளும் நீங்கி மீண்டும் ஒரு நிலைப்பட்டு அந்த பிறவா நிலையை ஏற்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம 4 கனிம வளங்களாகவும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் தெரிஞ்சதுதான். பாதரசமும் வெள்ளியும் ஆன்மாவின் ஆற்றல்கள் எனில், உயிர் என்பது தங்கம் மற்றும் தாமிரம் 2 ஆற்றல்களை உடையது. 4ம் சேர்ந்த ஒரு கலவையிலிருந்து 2 ஆற்றல்கள் தனித்து உயிர் சக்தியாக, வெப்ப சக்தியாக தங்கமும் தாமிரமும் பிரிந்து வந்து செயல் புரிகிறது. அப்படி பிரியும் பொழுது என்ன செய்யுதான், ஆன்மாவிடம் இருந்து பிரியும் பொழுது 108 சிவத்துளிகளா, அதாவது உயிர் சக்தி துளிகளாக உருமாறுது. ஒரு சக்தியானவள் 108 துளிகளாக உருமாறுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மாவிலிருந்து உயிர் எப்படி பரமாத்மாவில் இருந்து ஒரு ஆத்மா அணு என்பது இந்த கோள்களின் மூலம் வெடித்து சிதறும் பொழுது, வெளிப்படும் பொழுது பல கோடி பாதரச துகள்களாக, ஒரே ஒரு பாதரச துகள், ஒரே ஒரு ஆத்மா அணு பல கோடி துகள்களாக பிளவுறுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? மீண்டும் அவையெல்லாம் ஒன்றிணைக்கணும், அது வேற விஷயம். அதே போன்று ஆன்மாவில் இருந்து பிரியும் உயிர் என்பது 108 துளிகளாக உருமாறுகின்றது அப்படின்னு காலபைரவர் ஐயா குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இந்த 108 துளிகள்ல என்ன செய்யுமா, 44 துளிகளை, தன்னுடைய 44 உயிர் துளிகளை ஆத்மாவினிடமே இருத்திவிடும். வச்சுக்கோ, நீ பத்திரமா வச்சுக்கோ, எல்லாத்தையும் நான் மொத்தத்தையும் செலவுக்கு எடுத்துட்டு போயிட்டேன்னா எல்லாம் தீந்துருச்சுன்னா என்ன பண்றது, இதை நீ வச்சுக்கோ, நான் மீண்டும் உன்னோட வந்து சேரணும்னா இந்த ஆற்றல்கள் உன்னிடமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 44 உயிர் துளிகளை ஆத்மாவினிடமே கொடுத்து விட்டு இந்த உயிரானது நமது தேகத்துல உள்முளையில சிரசுல உட்கார்ந்து நிறைய வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்குது இல்லையா? நீங்க எல்லாரும் ஸ்ரீசக்கர தியானம் பண்ணிருந்தீங்கன்னா, 108 நாள் ஸ்ரீசக்கர தியானம் பண்ணிருந்தீங்கன்னா, அதுல கால பைரவர் ஐயா அவருடைய துகள் இறங்கி வரும்போது ஒரு அற்புதமான அருளுரை கொடுத்திருப்பார். அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னாக்கா, 64 துளிகளாக இந்த உயிராற்றல் பிரிந்து சிரசில் உயிர் கூட்டில் அமர்ந்து இயங்குகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார். அப்ப அந்த 108 துகள்ல 44 உயிர் துளிகள் ஆன்மாவோடு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 64, 108ல 44 கழிச்சிட்டோம்னா 64 உயிர் துளிகள் தான் நம்ம பீனியல் சுரபிக்கு உயிராக மலர்ந்து வருகிறது. அதற்கு பிறகு ஐயா கொடுத்திருந்த அருளுரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிந்து புள்ளியாக முதல் உயிர் துளி, நல்ல தீர்க்கமான ஒரு உயிர் துளிய பிந்து புள்ளியாக அமைத்து அதனை சுற்றி 12 உயிர் துளிகளை அமைக்கின்றது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். இப்போ 64ல 1 + 12 13 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா 51 ஆற்றல்கள். அந்த 51 உயிர் துளி ஆற்றல்களும் நம்ம சிரசுக்குள்ளேயே பல இடங்கள்ல அற்புதமான தங்க ஆற்றலாக நம்ம அங்க சேமிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் சக்தி பீடங்கள், புறத்தினிலே எப்படி சக்தி பீடங்கள் உண்டோ அதே போன்று நமது சிரசினிலும் சக்தி பீடங்கள் உண்டு என்று ஐயா குறிப்பிட்டிருந்தார். அந்த சக்தி பீடத்திற்கு காவல் காக்கும் தெய்வமாக ஒரு ஆற்றலாக இருக்கக்கூடியவர் தான் காலபைரவர். சிரசிலேயே 51 இடங்கள்ல அந்த உயிர் துளி சேமிக்கப்பட்டிருக்கா. இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு மானுட தேகம் என்பதுதானே இந்த சிரசையே தாங்கி பிடிக்குது. நிறைய பணிகள் நடக்கிறது இந்த தேகத்துல. இப்ப ஒரு ஆற்றல், தங்க ஆற்றல், ஒரு உயிர் சக்தி ஆற்றல் ஒரு உறுப்புக்கு ரொம்ப அவசியமாக ஒரு எரிபொருளாக, ஒரு மருத்துவ பொருளாக வர வேண்டும் என்றால் அங்கிருந்து இறங்கி வரத்துக்கு லேட் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 51 துளிகளும், சிரசினிலே இருக்கக்கூடிய 51 உயிர் துளிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தூய்மையான தங்க ஆற்றல் சொல்றோம் இல்லையா, அந்த தங்க ஆற்றல் என்ன செய்தான், தன்னைத்தானே சரி பாதியாக பிளவுறுத்தி கொள்கின்றது. தன்னுடைய 50% அந்த சிரசுல வச்சுக்கிட்டு 50% இந்த உடம்புக்கு கொடுத்துடுது. அப்போ இந்த விஷுப்தியில் துவங்கி மூலாதாரம் வரை இருக்கக்கூடிய இந்த உடலிலேயும் 51 இடங்களில் உயிர் சக்தி என்பது சேமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. தூய தங்க ஆற்றல், இந்த தூய தங்க ஆற்றல் என்பது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய உன்னதமான ஆற்றல் நமது தேகத்திலே இருக்கக்கூடிய இந்த 5 சக்கரங்களுக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு அற்புதமான செய்தி என்னன்னா, இவை யாவுமே சுவாதிஷ்டான சக்கரத்தில் மாத்திரமே சேமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயற்கையின் இருப்பிடம், இயற்கைனா அம்பாள் தான், சக்தி தான், உயிர் சக்தி தான்.
உயிர் சக்தியின் இருப்பிடமாக விளங்கக்கூடியதே சுவாதிஷ்டான சக்கரம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆசைகள் பற்றுகள்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்க நிறைய செல்வம் இருக்கு, அதனால அங்க நிறைய ஆசைகளும் பற்றுகளும், அந்த செல்வத்தை எடுத்து நம்ம செலவழிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசையும் பற்றுதலும் இயற்கையாக உருவாகும் என்கிறது வந்து ரொம்ப நிதர்சனமான உண்மை இல்லையா? அப்போ கால பைரவர் உடலில் இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரங்களில் இருக்கக்கூடிய 51 உயிர் துளி என்கின்ற அந்த தங்க ஆற்றலை பாதுகாத்து செயல்புரிகிறார். அதனாலதான் அவர் சுவாதிஷ்டான சக்கரங்களை தூய்மையுறுத்துவதற்காக பணியாற்ற முனைகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப சயின்ஸ் தான், பியோர் சயின்ஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் ஒரு தங்க வச்சிருக்கோம், நம்ம தங்க சக்திய இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு பெரிய தங்க கட்டி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு இரும்பு பெட்டியில போட்டு பூட்டி வைப்பாங்க, பீரோல வைக்கிறோம். அந்த காலத்துல இரும்பு பெட்டியில வச்சு பூட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இரும்பு ஆற்றல் என்பது காவல் காக்கும் ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு உயிர் துளியையும் இரும்பு ஆற்றலாக இருந்து கால பைரவர் காத்து ரட்சிக்கிறார். நமது தேகத்திலே பைரவர்னா என்ன? நம்ம ஒரு விலங்கினத்தை பைரவர் என்று ஏன் அழைக்கிறோம்னா, அது காவல் காக்குது, வீட்டை காவல் காக்குது, நம்மை காவல் காக்குது. அதே மாதிரி இந்த உயிர் சக்தியை காவல் காப்பதினால்தான் அவரை பைரவர் என்றே அழைக்கிறோம்னு குறிப்பிட்டிருக்காரு. காலத்தினால் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அற்புத ஆற்றல்களை அவர் வந்து பாதுகாக்கிறார். இதை இன்னும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். உடலில் இருக்கக்கூடிய ஹிமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலே நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஹிமோகுளோபின் நமக்கு உடம்புல ஏற்றம் இறக்கம் நிறைய விஷயங்களா நடக்குது, அதை பத்தி தெரியல. ஆனா அவர் குறிப்பிட்டது என்னன்னா, ஹிமோகுளோபின் ஆற்றலாக உற்பத்தியாகி ஒவ்வொரு உயிர் துளி, உடம்புல இருக்கக்கூடிய 51 உயிர் துளியும் நான் வந்து காவல் காக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். இப்ப என்ன ஆகும், நாள்பட நாள்பட இந்த இரும்பு மேல துருவெல்லாம் பிடிக்குது. அததான் நம்ம கழிவுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆற்றலை நம்ம பத்திரப்படுத்தி வச்சிருக்க ஆற்றலை எல்லாம் இப்ப எடுக்க போறாங்க, அதை எடுத்து நமக்கு பூரணமாக கொடுக்க போறாங்க. அப்பனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இரும்பு கவசத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கழிவுகளையும் துரு போன்ற தன்மையையும் நீக்க வேண்டும் அல்லவா? அதற்காக தான் கால பைரவர் அவர் தன்னுடைய ஆற்றலையும் பொழிந்து அவராகவே இருக்கக்கூடிய அந்த ஹிமோகுளோபின் ஆற்றல்களை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி அதை தூய்மைப்படுத்தி தூய்மைப்படுத்துறாங்க. இப்போ கழிவுகளை நீக்கிறாங்க. பின்னர் எப்படி அந்த உயிர் துளிகளை எடுத்து பயனுறுத்தி என்ன செய்யணுங்கிறதெல்லாம் பின்னாடி தொடர் செயலாக நமக்கு கண்டிப்பாக தெய்வங்கள் வழிநடத்தி கொண்டே இருப்பார்கள். சத்குரு அகத்திய மகரிஷிகள் ஐயா இருக்கிற வரைக்கும் நம்ம என்னைக்குமே பாதுகாப்போடு எல்லா விஷயங்களையும் கூட்டி போய் பூரண முக்தியை அவர் கட்டாயமாக அருளுவார். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த 51 துளிகளில் இருக்கக்கூடிய இந்த சுவாதிஷ்டான சக்கரம், 51 துளிகள் எங்க இருக்கு? சுவாதிஷ்டான சக்கரம். போன வாரமே நம்ம பார்த்தோம், 1225 சக்கரங்களாக இந்த உடல்ல எல்லாமே கலப்பு கொண்டு மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். மொத்தம் 1225 சக்கரங்கள் அப்படின்னா 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா? அந்த 1225 7ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா 175 வருது. அப்போ இந்த உடல் முழுவதும் சுவாதிஷ்டான சக்கரம் மட்டும் 175 இருக்கு, மூலாதாரம் மட்டும் 175 இருக்கு, அது மாதிரி ஒவ்வொன்னு இருக்கு. அப்ப 175 சுவாதிஷ்டான சக்கரங்களையும் மொத்தமாக தூய்மை உறுத்தினால்தான் எந்தெந்த இடத்துல தங்க ஆற்றல்கள் சேமிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கே வெளிப்பட நமக்கு உடலே நமக்கு அறிந்து கொள்ளும் எங்கெங்க ஆற்றல்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புத செயல் நமது உடலில் இந்த ஒரு வாரமும் நிகழ போகிறது. யாரும் தவற விட்டுறாதீங்க. மிக மிக அற்புதமான பல விஷயங்கள் இந்த வாரத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தங்க ஆற்றல் நமக்குள்ள இருக்கக்கூடியத ஐயா வந்து வெளிப்படுத்துறாரு. காவல் பைரவராக இருந்து அவர் நமக்கு இந்த ஹிமோகுளோபின் ஆற்றல்களை நல்லா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இன்னொன்னு கூட குறிப்பிட்டிருந்தாரு, வளர்பிறை தேய்பிறை, அதாவது முக்கியமா தேய்பிறை அஷ்டமியில வந்து கால பைரவரை எல்லாருமே வழிபடுறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்றாருன்னா, அந்த அஷ்டமி தினங்கள்ல வந்து பிரபஞ்சத்திலிருந்து சூரிய ஒளியிலிருந்து அந்த நிலவு ஆற்றல் ஈர்த்து கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா இரும்பு ஆற்றல் அப்படி சொல்ற, தூய இரும்பு. நம்ம உடம்புலயே ஆக்சுவலா ஹிமோகுளோபின் ஆற்றல் எல்லாம் அது அதிகப்படுத்தும், ரத்தத்தை தூய்மைப்படுத்தும். நல்ல ஒரு இரும்பு சக்தி அங்கிருந்து வருது. அதனாலதான் கால பைரவரை அன்றைய தினத்தில் நாம் துதித்து போற்றுகிறோம் அப்படிங்கிறது கூட ஒரு விஞ்ஞான பூர்வமான விளக்கத்தையுமே கால பைரவரையா அருளி இருக்காரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். இப்ப அடுத்து என்ன பயிற்சிகளை நாம ஏற்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒற்றை கால் தவம், விருட்சாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? இதை வந்து முதல் தினம் வந்து இவ்வளவு மணித்துளிகள், அப்புறம் 20 நிமிஷம் 24 நிமிஷம் அது மாதிரி நம்ம பிரிச்சு செய்ய போறோம். இந்த ஒற்றை கால் தவம் சொல்லக்கூடிய விருட்சாசனத்தினை ஏன் நம்ம செய்ய சொல்கிறார்கள் அப்படிங்கிற விளக்கத்தையும் ஐயா கொடுத்திருக்கார்.
என்னன்னா ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, விருட்சம்னா மரம். அந்த மரத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா வேர் பகுதி. வேர் பகுதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீர் ஆற்றல் இல்லைங்களா? நீர் சக்தி தான் வேருக்கு உணவா இருக்கு. அந்த வேர் அந்த நீரில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை எடுத்து அந்த மரம் முழுவதும் செலுத்தி அது காயாகவோ கனியாகவோ நமக்கு தருகிறது. அதனால இந்த விருட்சாசனம் செய்யும் பொழுது இந்த சுவாதிஷ்டான சக்கரம் என்பதே நீர் மூலக்கூறுகளை தான் அதிகமாக ஏற்கக்கூடியது. எப்படி மூலாதாரம்ங்கிறது நில மூலக்கூறுகளை அதிகமாக ஏற்குமோ, சுவாதிஷ்டான சக்கரமே நீர் மூலக்கூறுகளை அதிகமாக ஏற்கக்கூடியது. அதனால நம்ம இந்த மரம் போல் நிற்கக்கூடிய இந்த பயிற்சியை ஏற்கும் பொழுது ஆஹ் இயற்கையாகவே பிரபஞ்சத்திலிருந்து நிறைய நீர் மூலக்கூறுகளை நமது தேகம், நமது சுவாதிஷ்டான சக்கரம் ஈர்க்க துவங்கி தன்னைத்தானே அது புதுப்பித்துக் கொள்ளும். நிறைய கழிவுகள் எல்லாமே நீக்கமடையும். ஒற்றைக்கால் நிற்பதனால் நிறைய பலன்கள் இருக்கு. மனம் குவியும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அதிக நீர் மூலக்கூறுகளை நமது தேகமானது ஏற்றுக்கொண்டு நல்ல சுவாதிஷ்டான சக்கரங்களை எல்லாம் தூய்மை உறுத்தும். எல்லா சுவாதிஷ்டான சக்கரத்தையும் தூய்மை உறுத்தும். அதுக்கு பிறகு இந்த உயிர் ஆற்றல்கள் எங்கெல்லாம் தேக்க அடைந்திருக்கோ அதை இன்னும் ஒரு டபுள் எனர்ஜியை கொடுத்து நம்ம கால பைரவர் ஐயா அதை நமக்கு தூய்மை உறுத்தி கொடுப்பார். அதனால இந்த விருட்சாசனத்தினை இயன்ற அளவு எல்லாருமே செய்யுங்க. அவங்க குறிப்பிட்டிருந்த மாதிரி கைகளை சிரசிற்கு மேல் உயர்த்தி ஒற்றைக்கால் நிற்பது எவ்வளவு தூரம் முடியுதோ பண்ணுங்க. அல்லது கரங்களை மார்புக்கு நேரே குவித்து, அல்லது கரங்களை கீழே விட்டுட்டு காலை அடிச்சுன்னா திருப்பி கீழே வச்சுட்டு திருப்பி வைங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு செவரோ சேரோ ஆடும் பொழுது மட்டும் லைட்டா தொட்டுட்டு மறுபடியும் போக்கஸ். எதுவுமே மனம் ஒருநிலைப்பட்டால் மட்டும்தான் எல்லா விஷயங்களுமே சாத்தியமாகும் இல்லையா? அந்த போக்கஸ் ரொம்ப. அப்ப இறைவனே கால பைரவரையே நினைங்க. இந்த உடல்ல எப்பேற்பட்ட செயல்களை கால பைரவர் இந்த நேரத்துல செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைச்சு அவரை நினைச்சு உருக ஆரம்பிச்சோம்னாலே மனசு அதுவுள்ளே நின்றுடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த விருட்சாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றைக்கால் தவம் ரொம்ப சிறப்பாக நமக்கு இது செயல்படும். அதனால யாருமே இத மிஸ் பண்ணிடாம கண்டிப்பாக இதை செய்யுங்க. இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா? சுவாதிஷ்டான சக்கரத்தினை தூய்மை உறுத்தும் போது அதுல என்னென்ன கழிவுகள் இருக்கும், இதை நாம் பயிற்சியை ஏற்கும் பொழுது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத கால பைரவர் ஐயா ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப அற்புதமான விஷயம். இதை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது இதே மாதிரி கழிவு சொன்னாங்க இல்லையா? இந்த கழிவு ஐயா சொன்ன மாதிரியே இந்த கழிவு நீங்குது பத்தியா அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கலாம். அதனுடைய பலன் அது முதல் நாள் ரொம்ப தெளிவா என்ன நடக்குதுன்னே தெரியாம நான் அதை உணர்ந்தேன். அது மாதிரி எல்லாருமே இதை கண்டிப்பாக அவசியம் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் படிக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு அட்டவணையாக பகிரப்படும். அற்புதமான விஷயம். பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஆரம்பிக்க போறது நில தேகத்தில் உள்ள சுவாதிஷ்டான சக்கரத்தினை தூய்மையுறுத்தும் பயிற்சி 7 முறை ஏற்க போறோம் இல்லையா? இந்த நில தேகத்துல சுவாதிஷ்டான சக்கரத்துல எந்த மாதிரி கழிவுகள்லாம் தேங்கி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதீத பற்று. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அதீத பற்று, புற உணவுகள் மீது பற்று, அபரிமிதமான செயல்களின் மீது பற்று, பல பொருட்களின் மீது பற்று, எனது உடைமை அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம். இன்னும் கூட சொல்றாரு, தாத்தா காலத்து பொருட்கள் மீது உள்ள பற்று அப்படின்னு கொடுத்திருந்தாரு. எனக்கு ஆச்சரியமாவே இருந்தது. ஆமா, நம்ம சில பொருட்கள்லாம் நம்ம வீட்டுல வச்சிருப்போம். அது பயன்படவே பயன்படாது. ஆனா இது எங்க தாத்தா காலத்துது, இது எங்க பாட்டியோடது அப்படின்னு சொல்லி சில பொருட்கள்லாம் வச்சிருப்போம். வச்சுக்கிறதுல தவறு இல்ல. அது மேல பற்று இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். சில உணவுகள் மீது ரொம்ப பற்று வச்சிருப்போம். சில விஷயங்கள், இந்த இடத்துக்கு போகணும், இந்த வெளியில சுற்றணும், ஏதோ சில விஷயங்கள், சில உடைமைகள், என்னோட வீடு, என்னுடைய காரு, என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய நகை, என்னுடைய பொருள், ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட இருக்கும். சின்னோண்டு பொருளா இருக்கும். அது கூட இது என்னோடது, யாரும் தொடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய விஷயங்கள்ல இங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, ஓ இப்படி எல்லாம் நம்ம செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இதுதான் சுய அலசல், சுய ஆராய்ச்சின்னு சொல்றாங்களோ என்னமோ. எதன் மேல எல்லாம் பற்று வைத்திருக்கிறோம் அப்படின்னு நம்மள பார்க்க சொல்றாரு. ஏன்னா நாளைக்கு நடக்க போற இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய நிலவேகத்தில் உள்ள சக்கரத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் மெல்ல மெல்ல அவங்க சுரண்டி எடுக்க போறாங்க. நமக்கு அதீதமான பற்றுகள் எதன் மீதெல்லாம் உள்ளது அப்படிங்கிறது நமக்கே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். உள்ள இருந்து அந்த எண்ணங்கள்லாம் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். இதுல ஒரு அற்புதமான விஷயம் பாத்தீங்கன்னா, இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, எளிதா சொல்லிட்டு போயிட்டார். போதும் என்ற மனம்.
போதும் இவ்வளவு நாள் இதை ஆண்டு அனுபவிச்சாச்சு, இது யாருக்கு போனா என்ன, இதை யாருக்கு கொடுத்தா என்ன, இவ்வளவு நகைகள் எதுக்கு, இது யாருக்கு வேற கொடுத்தா என்ன, இவ்வளவு இது எதுக்கு, இந்த பொருள் எதுக்கு, ஒரு வீடு இருக்கு 10 வீடு இருக்கு, இது மாதிரி சின்ன பொருளாகட்டும், சின்ன விஷயமா கூட இருக்கு, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு தட்டு, ஒரு டம்ளர் கூட இது என்னுடையது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் நம்ம எல்லார்கிட்டையும் இயற்கையாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. இவை எல்லாமே போதும் 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 என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போதும் என்ற மனம் உருவாகுமா. சுவாதிஷ்டான சக்கரம் நிலதேகத்துல இருக்கக்கூடிய அதனுடைய கழிவுகள் எல்லாம் மெல்ல மெல்ல நீங்க துவங்கினால் போதும் என்ற மனம் உருவாகும். அப்பா எவ்வளோ பெரிய விஷயம். போதும் என்ற மனம் வராதா வராதான்னு நினைக்கிறோம், அது வருமானே தெரியலையே, எப்படா இதெல்லாம் இந்த பற்றுல இருந்து விடுபட போறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஐயாவே அந்த பற்றுகளிலிருந்து நம்மை விடுவிக்க துவங்கி விட்டார். அடுத்தது 2வது நாள் நீர் தேகத்தில் உள்ள சுவாதிஷ்டான ஆற்றல்கள். அதுல என்ன கழிவுகள் இருக்கும் தெரியுங்களா? துருப்பிடித்த நினைவுகள், பாசி பிடித்த நினைவுகள். ஒற்றை வரியிலே குறிப்பிட்டாரு, டக்குன்னு எடுத்தோடனே. என்ன இருக்கும்? இப்ப நீர் தேங்கி இருக்கு ஒரு குளத்துல, யூஸே பண்ணலன்னா அது மேல அப்படியே பாசி பிடிச்சிரும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கதவு இருக்கு, ஒரு இரும்பு கேட் இருக்கு, திறக்கவே இல்லை, பூட்டியே ரொம்ப நாள் இருக்குன்னா அது ஃபுல்லா துரு பிடிச்சிரும், திறக்கவே முடியாது, டைட் ஆயிடும், துரு பிடிச்சிரும் இல்லையா? அதே மாதிரி நமக்குள் இருக்கக்கூடிய துரு பிடித்த, பாசி பிடித்த பழைய கால நினைவுகள் அப்படின்னு சொல்ற. சில பேர் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த காலத்துல இப்படி நடந்தது, இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்பெல்லாம் என்ன எல்லாரும் இப்படி இருக்காங்க, அப்படி பண்றாங்க, இது மாதிரி பேசுவோம் இல்லையா? அந்த நினைவுகள் கூட கழிவுகள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதெல்லாம் நீக்கிறாங்கன்னா, எந்த நினைவுகளுமே எந்த பதிவுகளுமே இருக்கக்கூடாதுங்க. சிரசிலும் பதிவுகள் இருக்கக்கூடாது, உடல்லயும் எந்த பதிவுகளும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் இந்த உடல் பூரணமான முக்தி நிலை அடையும். உடல் போய் முழுமையாக உயிரிடம் சமர்ப்பணமாகும், உயிர் போய் முழுமையாக ஆன்மாவிடம் சமர்ப்பணமாகும். தேக முக்தி, உயிர் முக்தி, ஆன்மாவிற்கு முக்தி, எல்லாம் பூரண முக்தி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்குதான் தேகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பதிவுகளை கூட நீக்கிறதுக்கு அவங்க முழு ஆற்றல்களை அவங்க கொடுத்து நம்ம தூய்மைப்படுத்துறாங்க. அதனால நீங்களே யோசிச்சு பாருங்க, 2வது தினத்துல பாசி பிடித்த பல நினைவு இருந்து வரும். ஆமா இல்ல, இதை அடிக்கடி அடிக்கடி நம்ம நினைச்சு பார்ப்போம்ல. ஆமா இது எதுக்கு, நான் பள்ளி காலத்துல அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், இதே மாதிரி பழைய நினைவுகள் அவை எல்லாமே, அது நல்லதோ அல்லது தீய நினைவுகளோ வேண்டாத நினைவுகளோ எதா இருந்தாலும் சரி, அவையெல்லாம் மெல்ல மெல்ல நீக்கமடையும். என்ன உருவாகும்? தெளிந்த மனம் உருவாகும். அப்படி துருப்பிடிச்சதெல்லாம் போச்சுன்னா தண்ணி மேல இருக்கிற பாசியெல்லாம் நீக்கிட்டா தெளிந்த நீர் உருவாகும். அந்த இரும்பு கம்பியெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி நல்லா ஆயில் போட்டோம்னா ஈஸியா கேட்டு திறந்து மூடுற மாதிரி அந்த மனம், தெளிந்த மனம் உருவாகும் அப்படி சொல்றாங்க. மேலும் என்னன்னா, பழசையே பத்தி பேசிட்டு இருக்கோம், அது நடந்தது இப்படி நடந்தது, முன்னால நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், இப்பெல்லாம் இப்படி இருக்கு, இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, இது மாதிரி பழைய கதை பேசுறதுனால நம்ம இறைவனை நோக்கி முன்னோக்கி பயணிக்க தவறுகிறோம் அப்படின்றாங்க. இந்த கழிவுகள் நீங்க பின்னோக்கி பயணிப்பதனை விடுத்து முன்னோக்கி, ஆஹா முன்ன இறைவன் இருக்காரு, வாழ்வின் லட்சியமே இறைவனை சென்று அடைவதுதான், காலமே நிறைய போயாச்சு, இன்னும் கொஞ்ச காலம்தான் வாழ்நாள் இருக்கு, இதற்குள்ள எப்படியாவது இறைவனை சென்று அடையணும், அதற்கான முயற்சிகள் எடுப்போம், அவரை குறித்து சிந்திப்போம், அவரை குறித்து பேசுவோம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகி மனம் தெளிவடையும். அடைய வேண்டிய நிலைகள் குறித்து சிந்திக்க துவங்குவோம். இறைவனின் கருணை எத்தகையது அப்படின்ற சிந்தனைகள் நமக்கு உருவாகும். பழையவை எல்லாம் அழிக்கப்பட்டு அதன் மேல் புதிய சிந்தனைகள் எழுதப்படும். என்ன சிந்தனை? ஒன்லி இறை சிந்தனை, இறை சிந்தனை, இறை சிந்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஞானம் அப்படின்னு நினைச்சு பாக்குறேன். அடுத்தது வாயு தேகம். சுவாதிஷ்டான சக்கரம் வாயு தேகமாக பிரிந்து அது செயல்படும் பொழுது வாயு தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல என்ன கழிவுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுய கௌரவம். ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, சுய கௌரவம். நிறைய விஷயத்துல நம்ம சுய கௌரவம் பார்ப்போம். இந்த இடத்துல நான் உட்கார்றதா அப்படின்னுவோம். நான் பஸ்ல எல்லாம் பயணிக்கவே மாட்டேனா, கார்ல போவேன், பிளைட்ல போவேன் அப்படின்னா, நான் இந்த கிராமத்துக்கா, இந்த இடத்துக்கு நான் ஏன் நான் யுஎஸ் போவேன், அந்த கண்ட்ரி பார்த்திருக்கேன், இந்த கண்ட்ரி சுய பெருமை பேசுறது, சுய கௌரவம். எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஒரே வார்த்தையிலேயே, சுய பெருமை, சுய கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். அதாவது இன்னும் நிறைய திமிர் அப்படின்னு சொல்றாரு, பணத்திமிர், அறிவு திமிர். நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், என்னோட யாரு எனக்கு தெரியாதா, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு எனக்கு தெரியும், இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் திமிர் தான், அறிவு திமிர், பணத்திமிர், இந்த மாதிரியான பல விஷயங்கள். தனக்கு கீழ் உள்ளவர்களை எல்லாம் அவமதிக்கிறது, எல்லாரையுமே பார்த்தாலுமே அவமதிக்கிறது, வீட்டுல யாரையும் மதிக்கிறது இல்ல, ஏன்னா நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறது, சுய
ரொம்ப கௌரவம் இருக்குது. சுய பெருமை, ரொம்ப பெருமை. எனக்கு இது என்கிட்ட இல்லாதா, என்கிட்ட அப்படியான சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப மோசமான கழிவுகள். ஏன்னா அன்னைக்குதான் வாயு தேகத்துக்கு தான் நிறைய நேரம் நம்ம எப்பவுமே பயிற்சி எடுப்போம். 3வது நாள். இப்ப இதுலயே புரியுதா இது எவ்வளவு ஸ்ட்ராங்கான மோசமான கழிவுகள், நம்மிடமிருந்து போக வேண்டிய அதிமுக்கிய கழிவுகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மெல்ல மெல்ல அவங்க கிளீன் பண்ற நம்ம செய்யற அந்த யோக பயிற்சிகளின் மூலமும் உட்கார்ந்து அந்த தியான பயிற்சி மூச்சுதாங்க மொத்தம். அதை பத்தி தான் அழகா கொண்டு போக போறாங்க. அதனால இந்த மூச்சு பயிற்சிகளை எல்லாம் அழகாக செய்து நம்ம இந்த சுய கௌரவம், சுய பெருமை அப்படிங்கிற உணர்வுகள் வெளிப்படுறத நீங்க உணரலாம். அதையெல்லாம் மெல்ல மெல்ல அதுவே கழிந்து போகும். ஒரு முயற்சியும் வேணாம், அவங்க பாத்துப்பாங்க. நம்ம சரணாகதத்துல உட்கார்ந்து இருந்தா போதும். என்ன நடக்கும் அப்படின்னாக்கா மெல்ல மெல்ல மேலான இறைவனை உணரும் தன்மை. என்னை பத்தியே தானே, நான் பெரிய ஆளு, நான் சுய கௌரவம், அந்த நான்கிறது போய் மேலான இறைவனை உணரும் தன்மை உருவாகும். தனக்கும் மேல் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனை இறைவன் இருக்காங்க, எத்தனை ரிஷிகள், சித்தர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள், தெய்வங்கள், பரம்பொருள், மேல 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 அவ்வளோ உயர் சக்திகள் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிய தெரிய சுய கௌரவமும் சுய பெருமைகளும் தன்னாலேயே அழிஞ்சு போயிடும். ஏன்னா இறைவனுக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது. இறைவன் சிரிப்பார். நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா அப்படின்னா இறைவன் நம்மளை பார்த்து சிரிப்பார். சரிப்பா, நீ பணத்தை வச்சுட்டு ஜாலியா இரு, நான் போயிட்டு வரேன்னு போயிடுவாரு. நம்ம இறைவனை அடையணும்னா இதையெல்லாம் விட்டுத்தான் ஆகணும். அதை நம்ம விடமாட்டோங்கிறதுக்காக அவங்களே அதை விட வைக்கிறாங்கிறது தான் ரொம்ப சத்தியம். அடுத்தது பாத்தீங்கன்னா அக்னி தேகம். இதுல என்ன இருக்குன்னா ஒரே வார்த்தை, அதிகார குணம். அது நம்ம எல்லாரையும் ரொம்ப மிரட்டி உருட்டிக்கிட்டு இருப்போம். ஒரு அதிகார குணம் நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா? அனைவரும் தனக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு சிந்தனை, நான் சொல்வதைத்தான் அனைவரும் கேட்க வேண்டும் அப்படிங்கிற இது எல்லாமே கால பைரவர் ஐயா கொடுத்த வார்த்தைகளுங்க. அத்தனையும் அவர் கொடுத்த வார்த்தைகள். இதுல இந்த அகங்கார மனம் அப்படிங்கிற இந்த அதிகார குணம், அகங்கார மனம் அப்படிங்கிறதுதான் அக்னி தேகத்தில் சுவாதிஷ்டான சக்கரத்தில் படியக்கூடிய கழிவுகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதற்கு என்ன நடக்கும்? நாம ஏற்கின்ற இந்த பயிற்சிகளின் மூலம், தியானத்தின் மூலம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, சிம்பிள், அகங்காரம் அழியும், அவ்வளவுதான். அனைவரும் சரிசமம் என்கின்ற உணர்வு உருவாகும். பிறருக்கும் மதிப்பு அளிக்க வேண்டும், சம அளவு அனைவருக்கும் மதிப்பு அளிக்க வேண்டும்ங்கிற ஒரு உன்னதமான உணர்வு. இது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா எல்லாருமே சத்திய யுக வாசிகள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவே இருக்காது. கண்டிப்பா இதுதான் சத்தியம். எல்லாருமே எல்லாருக்கும் மதிப்பளித்து எல்லாருடைய உணர்வுகளையும் சரிசமமாக நம்ம மதிக்க துவங்கி விட்டா எல்லாருமே சத்திய யுகவாசிகள் தான். கடைசியா பாத்தீங்கன்னா ஆகாய தேகம். இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல 5வது நாள் நாம் மேற்கொள்ளக்கூடிய பயிற்சி ஆகாய தேகம் இல்லையா? அதுல கூட இருக்குங்க. சுவாதிஷ்டான சக்கரத்துல என்ன கழிவுகள் அப்படின்னா ஞான மமதை. அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு அதை எழுதும்பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. என்ன ஒரு ஞானம் கொடுக்குறாங்க, என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுதான். ஞான மமதை அப்படின்னு சொல்றாரு. இறைவன் குறித்த அதீத கற்பனை உணர்வு, கற்ற அறிவினால் உருவான மாய ஞானம். இறைவனை குறித்து நான் உரைப்பதே சரி, நான் இறைவனை குறித்து உணர்ந்ததே சரி. இறைவனா இப்படிதான், இந்த தெய்வம்னா இப்படிதான், நான் சொல்றதான் சரி அப்படின்னு அதுல கூட ஒரு மமதை. அந்த மாதிரியான உணர்வுகள் சுவாதிஷ்டான சக்கரத்துல பதியும். எங்க? ஆகாய தேகத்துல. அந்த கழிவுகளையும் அவர்கள் கால பைரவரின் துணை கொண்டு நீக்க போகிறார்கள். என்ன நடக்கும்? அது கழிவுகள் நீங்க சத்தியத்தை உணர்ந்து விடுவோம். என்ன சத்தியம்? இறைவன் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவர். இறைவன் எளிதனில் உணரக்கூடியவர் அல்ல. ரொம்ப 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 அது பயணப்பட்டா ஏதோ ஒரு துளிய அந்த அமிர்தத்தை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற சத்தியம் நமக்கு உணர்த்தப்படும். அந்த மமதை ஆட்டோமேட்டிக்கா அகன்று போய்விடும். அகந்தை அகன்ற உடனே என்ன வந்துரும்? பணிவு வரும், பக்தி வரும், சரணாகதம் வரும். இறைவா 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 அப்படின்னு உருகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை நமக்கு உருவாகும். இறைவனை குறித்த பல சிந்தனைகள் நமக்கு இப்போ இருந்துட்டா இருக்கு இல்லைங்களா? இப்ப பாத்துக்கோங்களேன், இதை போய் ஞான மமதை அப்படின்னு சொல்றாரு. சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை அழகா புட்டு வச்சுட்டாரு. அப்புறம் 6வது 7வது நாள் எல்லாம் தூய்மை உறுத்தப்பட்ட சக்கரங்கள் அங்கங்க சிதறி இருக்கிறதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு அலைன்மெண்ட் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. நம்ம அமைதியா அவங்க சொன்ன பயிற்சிகளை சரணாகதத்துல நான் போன வாரமே சொன்ன மாதிரி நோ கொஸ்டின்ஸ், அவ்வளவுதான் சொன்னாங்க, செய்யறேன் அப்படின்னு செய்யறவங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. கடைசியா ஒரே ஒரு விஷயம், உணவு முறை இல்லையா? ஐயா குறிப்பிட்டிருக்காரு. சுவாதிஷ்டான சக்கரம்
எப்படி இப்ப வந்து ரெட் கலர் மூலாதாரத்துக்கு சொல்லியிருந்தோம், சுவாதிஷ்டானத்துக்கு ஒரு ஆரஞ்சு கலர் எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது மேல மஞ்சள் வரணும், பச்சை, அந்த மாதிரி கலர். 7 ஒளி ஆற்றல்கள் சூரியன்ல இருந்து வருது. அதே மாதிரி 7 ஓசைகள் கேது ச ரி க ம. அந்த ஓசைகளை பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது நம்ம அது வந்து ஒரு பெரிய சாப்டர். இந்த ஓசை சரிகமா பதனிங்கிறத ஏன் கொடுத்திருக்கேன், அது 72,000 நாடி நரம்புகள்ல இந்த ஓசை என்ன செய்யும்லாம் பயங்கரமா சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம இதை பேசுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு மணி நேரமாவது குறைந்தது ஒதுக்கணும். இதை நம்ம கடைசியா பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் முழுவதும் நம்ம எல்லாருமே ஐயா கொடுத்திருக்க அந்த பயிற்சியை சரணாகத நிலையில இருந்து ஏற்போம். கசப்பு சுவையுடைய உணவுகளை ஏற்க சொல்லியிருக்காங்க. பாகற்காய், சுண்டைக்காய், வேப்பம்பூ, நல்ல சீசன். பச்சையா வேப்பம்பூ மரத்துல நிறைய பூத்து இருக்கு. முடிஞ்சா பறிச்சு அதை வந்து தொகையில அரைச்சோ வதக்கியோ எப்படியாவது சாப்பிடுங்க. இல்ல காய்ந்த வேப்பம்பூ கூட சாப்பிடலாம். வேப்பம் இலை கொழுந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ் வருஷ பருப்பு வரப்பொழுது எல்லார் வீட்லயுமே வேப்பம்பூ வேப்ப இலைகள்லாம் அன்னைக்கு சாப்பிடுறது நம்மளுடைய சாஸ்திரத்திலே இருக்கு. இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரியான கசப்பு உணவுகளை இந்த ஒரு வாரம் ஏத்துக்கோங்க. அதை விட முக்கியமானது கால பைரவர் ஐயாவே ஒரு உணவை குறிப்பிட்டு இதை எடுத்துக்க சொல்லியிருக்காரு. அது என்னன்னா நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல எண்ணெய், எள்ளிலிருந்து இருந்து இருக்கக்கூடிய அந்த எள்ளெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய், நல்ல செக்குல ஆட்டின தூய எண்ணெயா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இதை நம்மள சாப்பிட சொல்லியிருக்காரு. 2 ஸ்பூன் அளவு, அதாவது ஒரு 10 ml 10 ml அளவு, 2 ஸ்பூன் அளவு, தோராயமா கொஞ்சம் கூடவும் இருக்கலாம், கொஞ்சம் குறைச்சும் இருக்கலாம். எப்படி நாம் இந்த ஒரு வாரத்திற்கு அருகம்புல்லை அரைத்து நம்ம சாப்பிட்டோமோ அது மாதிரி காலையில் 6 மணி தியானத்தினை முடித்த பிறகு இந்த 2 ஸ்பூன் நல்லெண்ணெய நம்மள சாப்பிட சொல்லியிருக்காரு. கால பைரவரே சொல்லியிருக்காரு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல இரும்பு சக்தி இருக்கு. ஹிமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணலாம், கழிவுகளை உடல்ல நீக்கிறதுக்கு. இரும்புல எல்லாம் கேட் எல்லாம் சரியா மூட முடியல, நம்ம என்ன போடுறோம் இல்லையா, நான் அப்படிதான் கற்பனையில பார்த்தேன். அந்த மாதிரி இந்த ஆற்றல் உள்ள செலுத்தி ஒரு அற்புதமான செயலை செய்ய போறார் கால பைரவர். அதனால எல்லோரும் தவறாது நல்லெண்ணெய காலையில 6 மணி தியானத்தை முடித்த பிறகு அந்த ஒரு 2 ஸ்பூன் அளவு, 10 ml அளவுன்னு தோராயமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அனைவரும் அதை நல்ல எண்ணெயா பார்த்து வாங்கி வச்சுட்டு சாப்பிடுங்க. இந்த 7 நாட்களுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வாரத்துல என்ன நடந்தது, என்ன மாதிரி மாற்றங்கள். ஏன்னா இது வந்து பொக்கிஷம். நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்வதற்கு இறைவன் அருளக்கூடிய ஆற்றல் இல்லையா. இது எப்படி எல்லாம் நடக்கிறது அப்படிங்கறத நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது எது நடந்தது, இன்னைக்கு செஞ்ச, இன்னைக்கு இது எனக்கு நடந்தது. ஏன்னா அதுதான் நம்ம இறைவனுக்கு இறைவா நீ இதை எனக்கு கொடுத்த, அதனுடைய பலனை பாத்தியாப்பா, எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க கிட்டயே நம்ம சொல்றது தாங்க. இந்த மாதிரி குறிப்பெடுத்து அந்த குறிப்பை இறைவன்கிட்டயே சொல்லி, ஆமாப்பா நீ ஆற்றல் இதை செய்ய சொன்ன, ஏதோ தெரிஞ்சோ தெரியாத அளவுக்கோ நான் அறிந்த அளவுல செய்தேன், அதற்கான பலன் எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இறைவன் கிட்ட இதை சமர்ப்பணம் செய்யலாம். இந்த 49 நாட்கள் நிறைவடைந்த பிறகு எண்ணற்ற கழிவுகள் நம்மள இருந்து வெளியேறி இருக்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியும். தொடர் செயலாக பல பயிற்சிகளின் மூலம் கழிவுகள் நீங்கிக் கொண்டே இருக்க போகிறது. இதுதான் ரொம்ப சத்தியமான விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாதிஷ்டானத்தை பத்தி பகிரவே இருக்கிறது. நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். எல்லாருமே மனப்பூர்வமாக அவங்க கொடுத்த பயிற்சியை முடிந்த அளவு, வேலைக்கு போறவங்க முன்னாடியே சொன்ன மாதிரிதான், கிடைத்த நேரத்துல உங்களுக்கு இயன்ற அளவு எல்லாரும் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து அந்த கால பைரவர் ஐயாவினுடைய அந்த பெரும் முயற்சிக்கு தலை வணங்குவோம். நம்ம சத்குரு அகத்தியர் ஐயாவினுடைய அந்த என்ன சொல்றது அன்பு, அந்த அன்பிற்கு தலை வணங்குவோம். அனைத்து தெய்வங்களுக்கும் நன்றி உரைத்து இந்த பயிற்சிகளை நாம் தொடர் செயலாக ஏற்போம். அனைவருக்கும் நன்றி, அனந்த கோடி அன்புகள். ஹிமோகுளோபினை பத்தி சொல்லிடுங்க. அந்த ஹிமோகுளோபின் ஆற்றல் தான் ஐயா வந்து சொல்லியிருந்தாரு. இரும்பு சக்தி, அதுதான் நான் குறிப்பிட்டிருந்தேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதை நான் எழுதுனதே அப்படி ஜஸ்ட் படிச்சிடுறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்கிறதுனால. நிறைய கொடுத்திருந்தாரு. இதுல வந்து கால பைரவராகிய யாம் உடலில் உள்ள 51 சக்தி பீடங்கள் எனப்படும் உன்னத ஆகாய மூலக்கூறுகளை சேமித்து பாதுகாக்கின்றோம் எனில் அறிவது யாது, விஞ்ஞான பூர்வ விளக்கங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். கருமை நிறம் கொண்ட இரும்பு சக்தி எனப்படும் ஆற்றல்களே பைரவர் என்றுமே அறிந்திடலாம். குருதியில் கலப்புற்றுள்ள அதி உன்னதமான ஆகாய மூலக்கூறுகளையும் உள்ளடக்கிய தங்க சக்தி எனப்படும் பிராண சக்தியினை குருதியோடு கலப்புறும் இரும்பு சக்தி எனப்படும் ஆற்றலே
பாதுகாக்கின்றது. உடலில் ஓர் பிணி என்பது உருவானால் இரும்பு சக்தியாகிய யாமே அதன் உயர் பிராண சக்தியினை ஈர்த்து பிணியுற்ற அங்கங்களுக்கு அருளிடுவோம் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. டு பி precise, the human body has intellectual and authoritative energy centers which are known as transformers. The 51 energy centers are the 51 transformers which are situated in the various minute chakras. Kala Bhairavar means the transmitter which converts the energy and carries all over the body. Human body has immense treasures. Utilization of the treasures boosts up the activities of inner body parts. The direct meaning of Bhairavar is the hemoglobin energy collaborated in the blood vessels. Kala Bhairavar act as a hemoglobin protein particle throughout your body. In order to help the body functioning, the resistance system, and the energy transformation, I act as a transmitter. Why do people worship Kala Bhairavar? To get the energy from the soul particles and to extend their life force energy. People worship me the 8th day from the full moon day and the no moon day. They are considered as a holy day to worship me. Why? அப்படின்னு கேட்டுட்டுதான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி தினங்களில் அனைவரும் என்னை பூஜிக்கப்படுவதன் நோக்கம் என்னன்னா, வளர்கின்ற சந்திரனும் தேய்கின்ற சந்திரனும் தங்களது 8வது தினம் அதிலே சூரியனிடமிருந்து பெற்று இப்பூமிக்கு செலுத்துகின்ற ஒளியில் அதீதமான ஹிமோகுளோபின் ஆற்றல்களை உள்ளடக்கிய அந்த இரும்பு சக்தி என்பது கலப்புற்று வெளிப்படுவதனை உணரலாம். அன்றைய தினம் முழுவதும் இப்பூமியில் அளவு கடந்த இரும்பு ஆற்றல்கள் பெருகுவதனால் உடற்கழிவுகள் நீங்கி தூய்மையுறும். மேலும் உயிர் சக்தியினை பாதுகாக்கும் இரும்பு சக்தி நிறைந்த பைரவ ஆற்றல்கள் துல்லியமாய் இயங்க முற்படும். பல்வேறு தாத்பரியங்கள் இது மானுடர்கள் உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த ஹிமோகுளோபின் ஆற்றல் அப்படி சொல்லக்கூடிய இரும்பு சக்தியே கால பைரவர். அதுதான் நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய சக்தி. பாதுகாவல் அப்படின்னாலே, காவல்னாலே பைரவர் நம்ம சொல்றோம். ஏன் நம்ம முன்னோர்கள் இப்படிப்பட்ட ஒரு புறத்தில் ஒரு வழிபாடு, எதுவுமேங்க புறத்தில் ஒன்று நடந்தால் அகத்தில் கண்டிப்பாக, ஏன்னா அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கு இல்லையா? அப்ப புறத்தில் ஒரு வழிபாடு நடக்குது, ஒரு தெய்வம் இருக்காங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா அவங்க ஒரு ஆற்றலாக உள்ள இருப்பார். ஆன்மா சிவம்னு சொல்றோம், உயிர் சக்தின்னு சொல்றோம், சுழுமுனை நாடி கணபதின்னு சொல்றோம், தலைமை சுரபி பிட்யூட்டரி கிளாண்ட் முருகர்னு சொல்றோம். உள்ள சங்கு சக்கர ஆற்றல்கள்லாம் எப்படி இருக்கு, மகாவிஷ்ணு எப்படி கொடுக்கொண்டு இருக்கார், எல்லா தெய்வங்களும் நமக்குள்ள இருக்கா ஒரு ஆற்றல் தான் அப்படிங்கறத தெளிவா குறிப்பிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே உணர்ந்தால் போதும். நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை நமக்கு அது எப்படி உணருது, உள்ள ஒரு ஹீமோகுளோபின் ஆற்றல் இங்க இருக்கு, இங்க ஓடுது, அங்க ஓடுது, இதை காப்பாத்துது அப்படிங்கறத நம்மளால உணர முடியாதுங்கிறதுனால வெளியில இப்படி ஒரு தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்காங்க. அப்ப நம்ம இனிமே கம்பேர் பண்ணி, இது ஒரு பெரிய திரை நீக்கம் இல்லையா, கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். நீங்க கால பைரவரை வணங்கும் பொழுதும் பூஜிக்கும் பொழுதும் எனக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தியை காவல் காக்கும் தெய்வமே போற்றி போற்றின்னு சொல்லும் பொழுது நாம இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வணங்குகிறோம். அதுதான் சொல்றாங்க, இந்த ஊனுடலே ஆலயம். இது இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே தெய்வம். ஒரு கோயில்ல போனா பல தெய்வங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஊனுடலும் ஒரு ஆலயம்னா இதற்குள்ள பல தெய்வங்கள் இப்படித்தான் ஆற்றலாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக ஐயா காலபைரவ ஐயா குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ந்து நம்ம இன்னும் அற்புதமாக அவர் வழி நடத்துவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி. அனந்த கோடி அன்புகள். நன்றிமா, மிகவும் அற்புதம். இப்போது திரு தேவராஜா ஐயா நம்முடன் உரையாடுவார்கள். அனைவருக்கும் வணக்கம்.
இந்த வாரம் வந்து இப்போ இது வரைக்கும் விநாயகர் வந்திருப்பாங்க. இனிமேல் வந்து காலபைரவர் வந்து நமக்கு வந்து இருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு காலபைரவர் ஐயா வந்து இந்த வாரம் ஃபுல்லாக இருக்காங்க. அதனால இதுக்கு முன்னாடி வந்து நம்ம விநாயகர் வந்திருப்போம். இப்போ நிறைய பேருக்கு டவுட், இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து இடையில ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம திருப்பி மூலாதார சக்கரா பண்ணலாமா, அதெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வேண்டாம், இந்த வாரம் வந்து நாளையிலிருந்து நீங்கள் வந்து இந்த காலபைரவரோட சுவாதிஷ்டான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது முடிஞ்ச பிறகு 49 நாள் முடிஞ்ச பிறகு திருப்பி நம்ம வந்து அதை நம்ம திருப்பி ஒவ்வொன்றும், ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1625 சக்கரங்கள் இருக்கு. அதை 49 நாளுக்குள்ள அவங்களே கிளீன் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த 49 நாள் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால அன்னைக்கு அந்த வாரத்துள்ள பயிற்சிகளை அன்னைக்கே முடிச்சிருக்க. அடுத்த வார பயிற்சிக்கு அதை எடுத்துட்டு போக வேண்டாம். ஏன்னா இப்போ ஒரு மேக்ஸ் டீச்சர் போயிட்டு அடுத்து வந்து சயின்ஸ் டீச்சர் வர்ற மாதிரி, இப்போ மேக்ஸில் நம்ம மேக்ஸ் படிச்சுட்டு இருப்போம். ஸோ அடுத்த பீரியட் வர்றப்ப சயின்ஸ் டீச்சர் வர்றப்ப நம்ம மேக்ஸ் புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னம்னா யாருக்குமே யூஸ் இல்லை. அதனால வந்து இப்போ வந்து காலபைரவர்னாவே அந்த இதில் வந்து எப்படியெல்லாம் ஆற்றல்கள் எல்லாமே நிறையா கொடுத்துருக்காங்க. எல்லாமே இப்போ வந்து ஷேர் பண்ணிடுவோம். சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு மறுநாளுக்குள்ள அதோட பலன்கள் எல்லாமே வந்து அட்டவணையாக வந்துடும். காலபைரவரோட நம்ம வந்து இணைஞ்சு பயணிப்போம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்கிற விஷயங்கள் எல்லாமே டைரெக்டாக மகா காளேஸ்வர் கொடுத்து அதில் எந்த கலப்படமும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே கொண்டு வரோம். அப்படியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் கொண்டு வந்து அப்படியே, ஸோ அதை வந்து பெருசாக கொடுக்குறாங்க. அதை சிறுசாக பிரித்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அறிவு நிலைக்கு போகக்கூடாது, ஸோ உணர்வு நிலையிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உணர்வு நிலையை உணரணுன்ற நோக்கத்துக்காக கொண்டு வரும். இதுல சில பேர் வந்து மூலாதாரம் வந்து மண் எடுத்து மண்ணுக்குள்ள இருந்தா மூலாதார சக்கரை வலுப்படும், லம் ஓசை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட வச்சுக்கிங்க. இங்க குரூப்ல போட்டு மற்றவங்களையும் குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. இந்த குரூப் எல்லாம் எதுக்கு நாங்க ஓப்பனா வச்சிருக்கோம்னா, உங்களுக்கு இருக்க இந்த பயிற்சியில் உள்ள டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் ஓப்பன் வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பிளைண்டா வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஓப்பனா எதுக்கு வச்சிருக்கோம்னா, இந்த பயிற்சி நீங்க பண்றீங்க, மற்றவங்களுக்கு வந்து அதனால வந்து பயனடையணும், ஒரு என்கரேஜ் இருக்கணும்ன்றதான் ஓப்பனா வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து மூலாதாரம் இந்த சித்தர் இப்படி சொன்னாரு, அந்த சித்தர் இப்படி சொன்னாரு மூலாதாரத்தை பத்தி, இதுல வந்து லம் ஓசையை பண்ணோம்னா மூலாதாரம் இது பண்ணும், இதெல்லாம் வேண்டாம். இங்க என்ன இறைவன் வந்து எப்படி வந்து எங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுக்குறாரோ, ஸோ ஒரு பியூர் வேலை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதுல எங்க அறிவுக்கோ இதெல்லாம் எந்த வேலையுமே இல்லை. ஸோ நீங்க படிச்சது பார்த்தது எல்லாமே, ஸோ நாங்களும் படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம், அதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. ஸோ இந்த அன்பாலயம் அமைப்புன்றது அகத்திரையா உருவாக்கியிருக்காரு. 12 தெய்வங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்க. எப்படி ஒரு ஆஃபீஸ்ல வந்து சிஓ இருப்பாரு, மேனேஜர் இருப்பாரு, சீனியர் மேனேஜர், இது மாதிரி எல்லாமே இருக்காங்க. ஸோ எஸ்ஏஎஸோட வேலை அப்படின்றது வந்து பியூன் வேலை தான். இந்த டேபிள்ல இருக்கிற ஃபைல அந்த டேபிள்ல கொண்டு வைக்கிறது, அங்க இருக்கிற ஃபைல இங்க கொண்டு வைக்கிறது, இதுதான் எஸ்ஏஎஸோட வேலை. இங்க மானிட அறிவுக்கோ எதுக்குமே இங்க வேலை இல்லை. திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் நீங்களே வச்சுக்கிங்க. அதெல்லாம் கொண்டு வந்து இந்த குரூப்புக்குள்ள போட்டீங்கன்னா அதெல்லாம் நாங்க வந்து நல்ல விஷயமா இருந்தா கூட அது குப்பையா தான் கன்சிடர் பண்ணுவோம். நல்ல விஷயங்கள் இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்கு, அதுவும் தெரியும் எங்களுக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இங்க வந்து நாங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, இறைவன் கொடுக்கறதுல எந்த கலப்படமும் இல்லாம அப்படியே கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுத்துடணும், வேணுங்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற நோக்கம்தான். ஓகேங்களா? இதுல மானிட அறிவுக்கோ இதுக்கோ எந்த ஒரு இன்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்றது நோக்கம். 2வது நோக்கம் வந்து எங்களுக்கும் அகத்தியருக்கும் எந்த இடையில யாரும் இருக்கக்கூடாது.
அதே மாதிரி அன்பாலயத்துக்குள்ள வர்றவங்க யாருக்கும் இடையில எந்த மனிதர்களும் இருக்கக்கூடாது. ஸோ அகத்தியருக்கும் உங்களுக்கும் நேரடி தொடர்பை ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கம் தான். அகத்தியரை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க உணரணும், உணர்ந்ததா 10 பேத்துக்கு கொண்டே கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் தான். இங்க வந்து மானிட குருவுக்கு வந்து வேலையே இல்லை. அதனால வந்து அங்க இருக்கிற யூடியூப்ல பார்த்து 4 விஷயத்துக்கு இங்கே போடுறது, இங்க இருக்கிற விஷயத்துக்கு அங்க போடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. ஸோ அதெல்லாம் வந்து அட்மின், ஸோ ஒவ்வொரு குரூப்லேயும் அட்மின் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அந்த அட்மின் நம்பரை பார்த்துட்டு அட்மின் போடுற விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று, நம்ம போடுற விஷயத்துல எல்லாத்துலேயுமே அன்போடைய லோகோ இருக்கும். ஸோ அதனால இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 1225 சக்கரங்களை வந்து ஒரு 49 நாள் கிளீன் பண்றதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். அப்போ வந்து நீங்க அதை புரிஞ்சு அதை உணர்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா மறுபடியும் உங்க அறிவெல்லாம் கொண்டு நீங்க போடாதீங்க. அதைத்தான் நம்ம திருப்பி சொல்றோம். யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காகவோ இதுக்காக சொல்ல, யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி போறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றது தான் நோக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன் வந்து காலையில உதிச்சு எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்குது, எல்லா தாவரங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒளி கொடுக்குது. அதே மாதிரி மழை வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை அப்படியெல்லாம் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே மழை தான் பெய்யுது. அந்த மழை தண்ணியை பிடிச்சி பேக்கெட் பண்ணி அது ஒரு லேபிள் ஒட்டி என்னோட பிராண்டுன்னு கொடுக்கறதுக்கான இடம் அன்பாலயம் இல்லை. ஸோ அன்பாலயம்ன்ற ஒரு அமைப்பு பேர் வச்சிருக்கோம், அவ்வளோதான். அதை நாங்கள் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல, அதுக்கு ஒரு அக்கௌண்ட்டோ எதுவுமே நாங்கள் ஓப்பன் பண்ணல. ஏன் அப்படின்னா, இயற்கை எப்படி கொடுக்கறது வந்து எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்குதோ, எந்த கட்டணமும் இல்லாமல் மழை வந்து இந்தாருக்கு இவ்வளோ கட்டணம், இவருக்கு இவ்வளோ கட்டணம், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஃப்ரீயா நம்ம பண்றதுனால நிறைய பேர் வந்து இதை வந்து இன்னும் வந்து புரிதல் வரல. என்ன ஃப்ரீயா கொடுத்தோம்னா அது வேல்யூ இல்லை. இப்போ ஒரு 10,000 ரூபா 3வது கண் 2 நாள்ல வந்து உங்களுக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிரும். 10,000 ரூபா பயிற்சி 2 நாள், அதெல்லாம் நடக்காது, வாய்ப்பில் ப்ராக்டிக்கலாக நடக்காது. ஸோ அது மாதிரி இடம் இது இல்லை. ஓகேங்களா? இறைவன் எங்களுக்கு வந்து எப்படி பியூரா கொடுக்குறாரோ அதே பியூரிட்டியை எல்லாத்துக்கும் இடையில எந்த மனிதனோட அறிவோ பணமோ பேரோ புகழோ இல்லாம கொண்டு வந்து சேர்க்கணுன்ற நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த குரூப்ல டிராவல் பண்றவங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை உங்களோட வச்சுக்கிங்க. இங்க உணர்தல் மட்டும்தான் முன்னுரிமை. ஸோ ஏதாவது வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க. நிறைய சேஸ்ல எவ்வளவோ பேர் டே பகலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரு இதெல்லாம் தெரியாம எவ்வளவோ விஷயங்களை வந்து இறைவன் கொடுத்ததே இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதை பண்றதுக்கெல்லாம் நிறைய ஆள் வேணும். பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எடுத்து பண்ணுங்க. சும்மா யூடியூப்ல இருந்து 4 விஷயத்தை தூக்கி இதில் போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க. இங்க கொடுக்குற பயிற்சி வந்து இந்த 49 நாள் நீங்க முழுமையா பயனடையணுன்றதுக்காக எவ்வளவோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா யூடியூப்ல இருந்து 4 விஷயத்த தூக்கி போடுற வேலையெல்லாம் விட்டுட்டு, ஸோ இங்க மூலாதாரத்துக்கு ஷா சொன்னாங்கன்னா முடிஞ்சா ஷா சொல்லுங்க, இல்லாட்டி கேட்டுக்கங்க. ஏன் ஷா சொல்றாங்க அப்படின்றதுக்கெல்லாம் இன்னும் விளக்கங்கள் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து பின்னாடி போக போக வந்து விஷயங்கள் வந்து இருக்கும். அதனால பண்ணுங்க. புதுசா நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ அன்பாலயத்தை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. அதனால வந்து போக போக தெரிஞ்சுக்கீங்க. அன்பாலயன்றது வந்து அகத்தியலாய் உருவாக்கப்பட்டு அகத்தியர்னாலேயே வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது. ஸோ இங்க இருக்கிற எஸ்ஏஎஸ்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். ஸோ சத்குரு அகத்தியர் சேவகர்கள்ன்றது அவங்களோட வேலை ஜஸ்ட் வந்து பியூனோட வேலை தான். ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து அந்தந்த ஒவ்வொருத்தருக்கும் பரிமாறக்கூடிய வேலைகளை அன்பாலயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 49 நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. இந்த வாரம் ஃபுல்லாக வந்து சுவாதிஷ்டானத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்குண்டான டேட்டா எல்லாமே வந்துடும். ஸோ இன்னொரு 5-10 மினிட்ஸ் மட்டும் பேசிட்டு முடிச்சுக்குவோம். அம்மாவே ரொம்ப டெப்த்தாக பேசிட்டாங்க. ஸோ அதனால சுவாதிஷ்டானத்தை பற்றி ஒன்றும் பேசல. ஸோ இருந்தாலும் இந்த உணர்வு உணர்ச்சி இந்த அறிவை பற்றி கொஞ்சம் புரிதல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தியரி படித்தோன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலும் வேணும். ஸோ அதுக்காக ஒரு 2-3 ஸ்லைட்ஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸில் சொல்லிடலாம். அதை பற்றி சொல்லணும்னா நிறையா பின்னாடி பேசிக்கலாம். நம்ம 125 சக்கரங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்குறப்ப இதை பற்றி பேசிக்குவோம். ஆனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இது வந்து புரிஞ்சாதான் நம்ம இப்போ என்ன பயிற்சி பண்ணுறோன்றதெல்லாம் புரியணுன்றதுக்காக பண்ணுறோம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைடை ஷேர் பண்ணுங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே பார்த்துருந்தோம். ஸோ இன்ஜின் இருக்குது, கிளச் இருக்குது, வீல் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து கார் இயங்குது அப்படின்னா வீல் சுற்றுறது தான் நமக்கு வெளியே தெரியும். அதனால் நம்ம இயங்குறோம் அப்படின்றது வந்து நம்ம அறிவை வச்சு தான் வெளியே பார்க்கறது அப்படின்றது வந்து அறிவை வச்சு இயங்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து உண்மையான இயக்கம்ன்றது வந்து இன்ஜினில் தான் நடக்குது. அதை வந்து கிளச் வந்து நமக்கு வந்து, ஏன்னா இன்ஜின் இயங்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து வண்டி ஆஃப் ஆகாமல் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கிளச்சுன்றது வந்து வீல் வந்து எல்லா நேரத்தில் இயங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இப்போ நைட்டு தூங்குறோம். ஸோ அப்போ அறிவு வந்து நமக்கு இல்லாமல் இல்லை, அறிவு இயங்கலை. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கிளச்சு தான் அந்த வேலையை பண்ணுது. ஆனால் உணர்வு வந்து இயங்கிட்டே தான் இருக்கும். நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறக்குற வரைக்கும் இயங்கிட்டே தான் இருக்கும். அதனால அந்த இன்ஜினை வந்து உணர்வோட கம்பேர் பண்ணியிருக்கோம், உணர்ச்சி வந்து கிளச்சோட கம்பேர் பண்ணியிருக்கோம், வீலை வந்து அறிவோட கம்பேர் பண்ணியிருக்கோம். 2வது ஸ்லைட் போங்க. ஸோ உணர்வு, உணர்ச்சி, அறிவு. ஸோ உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா 99%, 99.99 மனிதர்கள் எல்லாமே இந்த உணர்ச்சியில தான் இயங்குறோம். இந்த உணர்ச்சிக்குன்னு தனியா ஒரு இடம் இல்லை. இந்த இடம் எதுல இருந்து எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணர்வுல இருந்து கொஞ்சம் இடத்தையும், அறிவுல இருந்து கொஞ்சம் இடத்தையும் எடுத்து இருக்கிற இடம் தான் உணர்ச்சி. மனிதன் எல்லாமே வந்து உணர்ச்சியில தான் இயங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த உணர்ச்சியை விட்டுட்டு உணர்வுக்கு போறது எப்படி, அறிவுக்கு போறது எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வரும் காலங்களில் வந்து பார்ப்போம். ஸோ உணர்ச்சி தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த உணர்ச்சியை வந்து நம்ம இல்லாமல் பண்ணிட்டோம்னா இந்த உணர்ச்சி தான் வந்து உங்கள் கர்மாவை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பியூர் உணர்வுல நின்றுட்டிங்கனாலும் கர்மா கிரியேட் ஆகாது, பியூர் அறிவுல நின்றுட்டிங்கனாலும் கர்மா கிரியேட் ஆகாது. உணர்ச்சியில் இருக்கிற வரைக்கும் கர்மா கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும், உங்களுக்கு பிறவி சுழற்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த உணர்ச்சியை வந்து எப்படி போக்குறது அப்படின்றதுக்கு தான் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் உணர்ச்சி இல்லாமல் உணர்வுக்கு போகிறது. உணர்ச்சி வசப்பட்டு எல்லா தவறுகளுமே எங்கே நடக்குதுன்னா இந்த உணர்ச்சி வசப்பட்டு தான் நடக்கும். இப்போ ஒரு கொலைக்காரன் எடுத்துட்டீங்க, ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அவன்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லுவான். உணர்வு பூர்வமாக கொலை பண்ணன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உணர்ச்சி, இப்போ ஒருத்தனை கொலை பண்ணணும்னா கத்தி எடுக்கணும், ஒருத்தனை குத்தணும். அப்போ அந்த அறிவு வந்து இந்த கத்தியை இந்த இடத்துல பிடிக்கணும், அவனை குத்தணும்னு ஒரு அறிவு வேணும். அப்பதான் அவனை குத்த முடியும். இப்போ ஒரு தவறு நடக்கணும்னா அந்த தவறு நடக்கிறதுக்கு வந்து உணர்வு தூண்டப்பட்டிருந்தாலும் அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த தவறு நடக்கும். ஸோ அப்போ இந்த உணர்ச்சின்றது உணர்வும் ப்ளஸ் அறிவும் கலந்த ஒரு இடம்தான் இந்த உணர்ச்சி. இந்த உணர்ச்சியில இல்லாம, நீங்க அறிவுல இல்லாம, உணர்ச்சியில இல்லாம உணர்வுக்கு கொண்டு போகிறது தான் இந்த பயிற்சிகள் வந்து 49 நாள் வந்து இந்த உணர்வை வந்து உணர்வுல என்னென்ன உணர்வுகள்லாம் வரும், அந்த உணர்வுகள்ல வந்து எப்படி மேல்நிலை உணர்வுகள், எதிர்மறை உணர்வுகள், நேர்மறை உணர்வுகள், எதுக்காக நேர்மறை உணர்வுகள், எதிர்மறை உணர்வு, அதெல்லாம் உணர்வை பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். ஏன் நம்ம வந்து நேர்மறை உணர்வுகள்ல இருக்கணும், எதிர்மறை உணர்வுகள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா, ஆனால் கடவுள் படத்துல வந்து நல்லது கெட்டது ஒன்றும் இல்லை. எதிர்மறையான உணர்வுகள் உங்கள் ஆற்றலை வந்து அதிகமாக எடுத்துரும், சக்தி நிலையை வந்து அதிகமாக எடுத்துரும். நேர்மறை உணர்வுகள் வந்து உணர்வுகள் சக்தியை உங்க உடம்புல இருந்து எடுத்தா மட்டும்தான் உணர்வே செயல்படும். இன்ஜின் இயங்கணும்னா எரிபொருள் வேணும், எரிபொருள் இல்லாம இன்ஜின் நின்றும். அப்போ உணர்வு வந்து இயங்கணும், உணர்வு உங்களில் வந்து வெளிப்படணும்னா கண்டிப்பா வந்து சக்தி நிலை வேணும். சக்தி நிலையை வந்து எதிர்மறை உணர்வுகள் இருந்ததுன்னா உங்களோட சக்தி நிலையை வந்து ரொம்ப ஈஸியா சக் பண்ணிடும். அதனாலதான் எதிர்மறை உணர்வுகள்ல நிற்கக்கூடாது. படிப்படியா நேர்மறை உணர்வுகளுக்கு வந்து அந்த உணர்வுகளையும் தாண்டி அந்த அன்பு என்ற ஒரு உணர்வுக்கு போறப்ப எப்படி நடக்கும்ன்றத உணர்வுல பார்ப்போம். ஸோ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து சக்தி நிலையை வந்து அம்பாள் வந்து நமக்கு கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்திரங்களை கிளீன் பண்ணணும். ஸோ அந்த பாத்திரங்கள் கிளீன் பண்றத வந்து உணர்ச்சி நிலையில இருந்து கிளீன் பண்ணிக்காதீங்க, உணர்வு நிலையில இருந்து கிளீன் பண்ணுவேன். அறிவை யாருக்கும் எந்த அளவுக்கு அறிவு இருந்தாலும் அதெல்லாம் வந்து வச்சிருங்க. என்ன பயிற்சி இருந்தாலும் 49 நாளுக்கு அப்புறம் பண்ணீங்க, அந்த பயிற்சிகளோட இதோட மிங்கிள் பண்ணாதீங்க. இது காலபைரவரே உங்களுக்காக கொடுத்தது, அதை அப்படியே கொண்டு வர்றோம். அதனால உங்க அறிவெல்லாம் கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு உணர்வுபூர்வமா. ஸோ அதனாலதான் அவ்வளவு ஸ்லைட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஸ்லைட்ஸும் போட்டு நீங்க அறிவே யூஸ் பண்ணக்கூடாது, அதை புரிஞ்சிக்கவே நினைக்க கூடாதுன்றது தான் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
திருப்பி திருப்பி உங்க அறிவை கொண்டு வந்து இங்க போடாதீங்க. உங்க அறிவெல்லாம் உங்களோட வச்சுக்கீங்க. உங்களோட உணர்வுக்கு போக பாருங்க. ஓகே. இப்ப அந்த உணர்ச்சியை விட்டுட்டீங்க அப்படின்னா உணர்வு தனியா பிரிஞ்சிடும், அறிவு தனியா 2 சர்க்கிள் மாதிரி பிரிஞ்சிடும். இந்த மையப்புள்ளி வந்து தான் வந்து மனம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த உணர்வுக்கும் அறிவுக்கும் இடையில பெண்குளம் மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து உணர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய இது. மனம் மையப்புள்ளி, இந்த மிடில ஒரு மையப்புள்ளி இருப்பாரு 2 சர்க்கிள் இடையில, அதுல வந்து மனம் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா ஒரு சைடுல இருக்க சர்க்கிள் வந்து உணர்வு, இன்னொரு பக்கம் இருக்கிற சர்க்கிள் வந்து அறிவு. 2க்கும் இடையில பெண்டுலம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து மனத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோட உணர்ச்சி இல்லாம நினைக்கிறப்ப ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கும். அப்ப அந்த மனம் வந்து உணர்வுக்கும் அறிவுக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ மேல ஒரு பாத்து இருக்கு பாருங்க, உயிரை நோக்கி இந்த மனம் வந்து போக ஆரம்பிக்கும். அந்த உயிரை நோக்கி போகிறப்ப உங்க கழிவுகள் நிறைய உங்களை விட்டு போயிடும். அந்த உயிர்ல இருந்து அதுக்கப்புறம் மனம் வந்து ஆன்மாவை நோக்கி பயணம் பண்றப்ப உயிரோட சேர்ந்து உங்க கர்ம வினைகள் வந்து உங்களை விட்டு சொட்டலா போயிடும். இதுதான் வந்து நம்ம பண்ண போறோம். இது ஒரு ரொம்ப சிம்பிள் இப்ப போட்டிருக்கோம். இன்னும் டெப்தா ஸோ உணர்வுனா என்ன, உணர்ச்சினா என்ன, அறிவுனா என்ன, ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம டெப்தா பார்ப்போம் பின்னாடி. இப்ப சும்மா ஒரு பிராக்டிக்கலா இருக்கட்டும், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உணர்ச்சியில இருந்துகிட்டே உணர்வுல இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம, உணர்ச்சி இல்லாம உணர்வுல எப்படி பியூர் உணர்வுல எப்படி இருக்கிறது, பியூர் அறிவுல எப்படி இருக்கிறது அப்படின்றத பின்னாடி வரும் காலங்கள்ல பார்ப்போம். மனத்தை வந்து எப்படி, மனம் வந்து குரங்குன்னு வந்து நிறைய பேர் சொல்லி வச்சிருக்காங்க. மனம் வந்து ஒரு குழந்தை, அதுக்கு வந்து எதுவுமே தெரியாது. எதோட சேர்ந்திருக்கோ அதோட தன்மையை அது வெளிப்படுத்திருக்கும். உணர்வோட சேர்ந்ததுன்னா உணர்வை பத்தி மனம் வெளிப்படுத்தும், அறிவோட சேர்ந்ததுன்னா மனம் வந்து அறிவை பத்தி வெளிப்படுத்தும், மனம் உயிரோட இருந்ததுன்னா உயிரை பத்தி நமக்கு புரிஞ்சிடும், மனம் ஆன்மாவோட இணங்குச்சுன்னா ஆன்மாவை பத்தி நமக்கு புரிதல் வரும். அதனால மனம் வந்து குழந்தை. இப்ப மனத்தை வந்து எப்படி அடக்கலாம் ஒன்றும் வேண்டியதில்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். மனத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னாவே இந்த உணர்வு உணர்ச்சி அறிவு இதுக்கு மூணுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுட்டாவே மனம் வந்து அதோட பாத்துல வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இன்னொன்று வந்து இந்த போல் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு வந்து ஈவினிங் வந்து போடுறோம். இந்த போல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 49 நாள் முடிச்ச வரைக்கும் இந்த பயிற்சியை வந்து இன்னும் எப்படி வந்து யாராருனால எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அந்த டயங்களை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி, ஏன்னா எல்லாருமே இப்போ வேலைக்கு போறவங்களாம் டெய்லி 7 நாள் பண்ண முடியல. ஸோ இப்போ அடுத்த பயிற்சிகள் வந்து இதுக்கப்புறம் தூய்மைப்படுத்தின அப்புறம் உள்ள பயிற்சிகள், ஆற்றல் எடுக்கக்கூடிய பயிற்சிகள். ஸோ இதவே இன்னும் கொஞ்ச நாள் வந்து டெய்லி ஒரு பயிற்சியா கொடுக்கலாமா, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்க கொடுக்குற டேட்டா வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். நிறைய பேர் வேலைக்கு போறதுனால டைம் ஒதுக்க முடியாது. அதனால இந்த போல் போடுவாங்க, அதுல உங்களால எவ்வளவு நேரம் முடியுது பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து, ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு சுயமா கூட அதை வச்சுக்கலாம். அந்த டேட்டா வச்சு இன்னும் திருப்பியும் உங்களுக்கு இந்த பயிற்சிகளை வந்து திருப்பி 49 நாள் முடிச்சு ஒவ்வொரு பயிற்சியும் வந்து டெப்தா சொல்றப்ப அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பயனடையணும் அப்படின்றதுக்காக. இப்போ சில பேர்த்துனால 7 நிலை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம திருப்பி திருப்பி வடிவம் அமைச்சிட்டோம் அப்படின்னம்னா கஷ்டமாயிருக்கு. இன்னும் இந்த 49 நாள் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா காலபைரவரே அந்த டைம் வந்து ரொம்ப அற்புதமான டைம். இந்த டயத்துல வந்து எல்லாரும் பண்ணுங்க அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காரு. இதுல வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை முடிச்சுட்டு அடுத்த பயிற்சிகள்ல வந்து நம்ம வந்து எந்த டயங்கள்ல ஃபிக்ஸ் பண்ணலான்றதுக்கு இந்த போலிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எல்லா குரூப்லயுமே வந்து நைட் 7 மணிக்கு வந்து இந்த போலிங் வந்து போடுவாங்க. அதுல நீங்க எத்தனை பயிற்சி பண்ணுனீங்க, எத்தனை தடவை பண்ண முடிஞ்சதுன்ற டேட்டாவை மட்டும் அதுல வந்து கொடுத்துருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி 8 மணிக்கு வந்து மறுநாளுக்கு உண்டான வந்து நீங்க வந்து எதுவுமே வந்து கஷ்டப்படவே வேணாம். அதை போட்டு விட்டு அதுல என்ன சொல்றதோ, உங்கள் உடலுக்குள்ள என்ன உணர்வுகள் ஏற்படுதோ அந்த உணர்வுகளை மட்டும் பாருங்க. இந்த 49 நாள்ல வந்து ஒரு வாரம் போயிடுச்சு, இன்னும் 41 நாள் தான் இருக்கு. 41 நாளும் முழுக்க முழுக்க உங்க உணர்வுகளை மட்டும்
பார்த்து செயல்படுங்க. கொஞ்சம் இந்த டைம் லேட் ஆயிடுச்சு, அடுத்த தடவைல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு பார்ப்போம். அன்புக்குரிய அன்புகள். ரொம்ப நன்றிங்கண்ணா. அனைவருக்கும் நன்றி. இதோட நம்மளோட மீட்டிங், இந்த வாரத்துக்கான மீட்டிங் முடியுது. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. அனந்த கோடி அன்புகள்.